யோசிச்சு பாருங்க. எத்தனை பேர் போன சீசன்லாம் எவ்வளோ வாங்கியிருப்போம். அவர் வர்றதுக்கு முன்னாடி இங்க போஸ்ட் போட்டுருவாங்க. ஓகே இந்த வாரம் ரோஸ்ட் தான் நமக்கு 2 நாளும் வச்சு செய்ய போறாங்க தான் உட்காரவே செய்வோம். இவங்க என்னடான்னா ஹலோன்னு சொல்றதுக்கு அழுக ஆரம்பிச்சுட்டாங்க. வாங்க தென்றல் சொல்லுங்க. சூப்பரா இருந்துச்சா ஷோ? இல்லைங்க, எனக்கு என்னமோ ரொம்ப கம்மியா காமிச்ச மாதிரி இருந்துச்சு. ரொம்ப எடிட் அடிச்சிட்டாங்களோ? அவ்வளவுதான் அவர் யாராச்சும் பேசுறதுல பார்த்து ஆமாக்கா. பார்த்தீங்களா? ரொம்ப எடிட் பண்ணிட்டாங்க அபி. அது கம்ருதீன்லாம் 2 கட் ஆயி 2ஆ 3 4 கட் ஆயிருந்தது. எதுக்கு அவ்வளவு கட் பண்ணி அத போத்து பார்க்கவே ஒரு மாதிரி இருந்துச்சு கம்ருதீன்கிட்ட பேசுறப்பவே. கட் பண்ணி அப்படியே இதுல இது எனக்கு போயிருச்சு. பிரேக் போயிருச்சு. நான் பாக்குறேன் நீ என்ன பிரேக் போய் பேசுறப்போ பாய் இல்ல கூட சொல்ல பிரேக் போகல, மாட்டீங்க. உட்காருங்கன்னு சொல்லிட்டாரு ரசிகன். திருப்பி அந்த பையன் எந்திரிச்சு நின்றுருக்கான், திருப்பி பேசுறாரு. சோ அந்த இடத்துல எடிட்டிங்ல ஏதோ பிரச்சனை ஆயிடுச்சு. ஆனா ஃபர்ஸ்ட் ஒரு டிஸ்க்ளைமர் போட்டார் பாத்தீங்களா, நாங்க எல்லாமே டெஸ்ட் பண்ணிட்டு தான் அனுப்பணும். ம். அது அவசியமே இல்லைல்ல. இது வந்து எங்க அப்பன் குதிரைக்குள்ளங்கிற மாதிரி இருந்தது. சைக்காலஜி டெஸ்ட் ஆமா, வச்சிருக்கோம் எல்லாமே சொல்லிக்கிட்டு இருக்காரு. சைக்கலாஜிக்கல் டெஸ்ட் எல்லாம் வச்சிருக்கோம். அப்புறம் எப்படி அதுல பாஸ் பண்ணிட்டு வந்தாங்க அவங்க நந்தினி? அதானே. டே டைம்ல எல்லாம் ஒரு மாதிரி இருக்காங்க, நைட் டைம்லாம் அப்படியே சேஞ்ச் ஓவர் ஆச்சு. நம்மளும் பார்த்துட்டு தானே இருக்கோம். கடந்த லாஸ்ட் 3 days அப்படிதான் நடந்துக்கிறாங்க அவங்க. ம். இல்ல எனக்கு வந்து இது எதுவுமே என்னமோ சரியா இல்ல. இம்ப்ரெசிவாவே இல்ல. இந்த சீசன் வேஸ்ட் அடிச்சிருவாங்களோன்னு பயமா இருக்கு இல்ல ரசிகன். இந்த சால்ட் மொதல்ல அவ்வளவுதான். விஷயம் சரியில்லைங்க. எதுவுமே கேட்பாங்கன்னு பார்த்தா எதுவுமே கேட்ட மாதிரி இல்ல போலயே. ஏங்க நான் அன்னைக்கு சொல்லிட்டு இருந்தேன்ல அபி, ம் ஸ்டார்டிங்லயே வந்து அவர் ஜாக்கெட் போட்டு உட்கார்ந்துருக்காரு. உன் மாஸ்க் வேணும்னு கேட்டு தான் ஆரம்பிச்சிருக்கணும். அது ஆரம்பிச்சாலே அப்படியே ஃபயர் ஆயிருக்கும் அது. இவங்க என்ன ஒருத்தர் கேப்பாரா 3 இருக்குமா பேர் எந்திரிச்சு நாளைக்கு? நிக்கிறதுலாம் ஒரு மேட்டரா? நாளைக்கு இதோட கேட்க தாங்க ஆரம்பிச்சிருக்கணும். இல்ல யோசிச்சு எனக்கு பாருங்களேன். அது வந்து ஒரு பிக் பாஸ் ஆமா, குடுத்திருக்க டாஸ்க். அவங்க வந்து அத 10 நிமிஷம் கூட போடல. முடிஞ்சோனே வந்து எடுத்து வச்சுட்டாங்க. இது வந்து கரெக்ட். மும்தாஜுக்கு கமல் பண்ணாரு தெரியுமா? மைக் எடுத்து வச்சு பேசுங்கன்னு சொல்லி வெளில போங்கன்னாரு தெரியுமா? ஒரு ஷோவே வச்சு அவங்க இல்லாம நடத்துனார்ல. அப்படி ஆமா நடத்தணும். நீ ஆமா. மாஸ்க போட்டு உட்கார்ந்தா தான் நான் ஷோ நடத்துவேன்னு சொல்லணும். ஏங்க இதுக்கே வந்து அந்த பொண்ணு அழுவுதுங்க. ஏங்க இது அரோரா ஸ்டார்டிங்ங்க. அழுதுட்டா திட்ட ஆமா ஆமா, மாட்டாங்கல்ல. ஸ்டார்டிங்க்கே அழுகுறாங்க. அழுவுறாங்க. அவர் வேற 2 குரு டைமும் அந்த குரு இதுக்கு ஒரு பிரேக் நிமிஷம் போயிட்டு வந்து ஒரே ஆ ஒரு நிமிஷம் குரு, நீங்க ஸ்பேஸ் விட்டு போயிட்டு திருப்பி வாங்களேன். நான் ஸ்பீக்கர் கொடுத்துட்டே இருக்கேன், உங்களுக்கு ஆட் ஆகி டிஸ்கனெக்ட் ஆகுது. ஏதோ பக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு தான் ஒரு நிமிஷம். கனெக்ஷன் இஷ்யூன்னு வந்துச்சு. ஹோஸ்ட் ஹேவிங் கனெக்ஷன் இஷ்யூன்னு வந்துச்சு. அப்படியா? இல்ல எனக்கு கரெக்டா தான் ஆமா, இருக்கு சிக்னல். ஆமாக்கா, எனக்கும் அப்படிதான் வருதுக்கா. 3 எனக்கும் டைம்ஸ் அப்படிதான் வந்துச்சு வருது அந்த இப்போ. அபி. நான் கரெக்டா ஓகே ஸ்பீக்கர் வாங்குறப்ப, நீங்க ஸ்பீக்கர் கொடுக்கறப்ப எடுக்க முடியல. ஓகே. அப்புறம் நான் ரிக்வெஸ்ட் பண்றப்ப பார்த்தா ரீகனெக்ட் பண்ணுங்க அபி இல்லனா. எனக்கு இந்த இவங்களாம் ஃபுல் சீசன் ரோஸ்ட் திருப்பி எப்படிங்க விளையாடணும்னு நினைக்கிறேன். தாங்குவாங்க? அந்த பொண்ணு அழுதோடனே இவர் வேற திருப்பி திருப்பி கேக்குறாரு. பிரேக் போயிட்டு வந்து அரோரா ஆர் யூ ஓகே ஆர் யூ ஓகேன்னு. சரி ஓகே தண்ணி எதுக்கு குடிச்சிட்டீங்களா? இந்த பேம்பரிங்? அரோரா இந்த அரோராவை பேம்பரிங் தேவையில்ல. இல்ல அரோராவை கேட்டாரு, சரி ஓகேவான்ட்டு. கமருதீனுமே கேட்டாரு, கமருதீன் என்ன அந்த அளவுக்கு ரோஸ்ட் பண்ணிட்டாரு. கட் ஆயிருச்சு நமக்கு. கம்ருதீன்லாம் நம்ம அதான் சொல்றேன். எதிர்பார்த்தத ரொம்ப கம்மி தாங்க ரோஸ்ட். இன்னும் நல்லா வச்சு தாளிச்சு விட்டுருக்கணும். ஏன் அவர் கேக்குற கொஸ்டின் ஏங்க புரியவே மாட்டேங்குது? சொல்லுமா. எங்க இந்த ஹோஸ்ட் கிட்ட இருந்து இந்த கத்திரிக்கோலை கொஞ்சம் புடுங்கி வைக்க சொல்லுங்க. யாரையும் பேச விடாம கட் பண்ணிட்டே இருக்காரு இன்னமும். ஏங்க அந்த அவர் கேக்குற கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணா அவர் ஏங்க கட் பண்ண போறாரு? இவர் ஒரு கொஸ்டின் அது கேக்குறாரு, அவர் எங்கேயோ பண்றதுக்குள்ள கொஸ்டின் ஸ்டாப் சொல்றாரு. பண்ணிடுறாரு. எப்படி ஃபுல்லா பினிஷ் பண்ணுவாங்க இன்னைக்கும் பாத்தீங்களா? சரி, இன்னைக்கு அவரு கமருதீன் வந்து யாருக்கு அந்த கேக்குறாரு, கட் அடிச்சாரு? ஆன்சர் ஒரு நிமிஷம் பண்றதுக்குள்ள ஸ்டார். எல்லாரையும் கட் அடிச்சுட்டே இருக்காரு அவரு. சார் இன்னைக்கு இவரு கமருதீன் யாருக்கு கட் அடிச்சாரு? ஃபாரூக்கு கட் அடிச்சாங்க. ஆனா சொன்னதெல்லாம் திவாகர். அப்ப அவர் எப்படி கட் பண்ணாம இருப்பாரு சொல்லுங்க? அது ஓகே, பட் எல்லாரையுமே கட் அடிச்சாங்க. அது ஒண்ணு அவரு கட் பண்ணாரு. இன்னொன்னு பாத்தீங்கன்னா பாருக்கு எல்லாரும் கட் அடிச்சாங்க ஓகே, பட் எல்லாரும் ஏன் ஒரே ஆளே போய் கட் அடிக்கிறாங்க? இன்னும் நிறைய பேர் இருக்காங்கல்ல. அதுல விக்ரம் சபரி மட்டும்தான் டிஃப்ரெண்டா டிசைட் பண்ணாங்க. மத்த எல்லாரும் ஒருத்தர் போனோடனே எல்லாருமே அதே மாதிரியே போய் எல்லாரும் ஒரே குட்டையில வந்த மட்டைங்க மாதிரியே போயிட்டு ஒருத்தரையே போய் சொல்றது. அந்த இது நம்மளுக்கு கெமி தெரியும் டிஃப்ரெண்டான தானேப்பா. தாட் இருக்க மாட்டேங்குது எல்லாருக்குமே. டிஃப்ரெண்டான தாட் இருந்தாதான் மத்தவங்களையும் சொன்னாதான் மத்தவங்க பத்தியும் தெரியும். அதை விட்டுடுறாங்க, அதை மிஸ் பண்ணிடுறாங்க. எங்க நீங்க பார்வதி அடிச்ச உடனே கிளாப்ஸ் வந்துருக்குன்னு சொல்லிட்டு பூரா பேரும் அதை பார்த்துட்டு அடிக்க எல்லாருமே அந்த இதுல போயிட்டாங்க. ஓகே, அங்க அப்படின்னு சொன்னா யோசிச்சுக்கோங்க. இதுவாகுதுன்ட்டு அப்படியே எல்லாருமே அதுல
ஒரு 3 பேர் சொன்னாலே தெரிஞ்சிட போகுது சரி அவங்கள பத்தி. ஓகேவா? அது எல்லாருமே அகைன் அகைன் அதே மிஸ்டேக்கே பண்றாங்க. மத்தவங்கள எல்லாம் மிஸ் பண்ணிடுறாங்க. மத்தவங்க விஷயத்துல சொல்ல மிஸ் பண்ணிடுறாங்க. அதுல சனி சபரி வந்து கொஞ்சம் விக்ரம் மட்டும்தான் கவியரசன் சொன்னாரு அண்ட் சம்ருதீன் சொன்னாங்க. மா கொஞ்சம் நீமாமா டிஃப்ரெண்டா தப்பா யோசிச்சாங்க. சொல்ற பேர கலையரசன்மா ஏமா கலையரசனா? ஆமா, அவன் பேரெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணுமா? சரி சனி வந்து என்ன பண்ணிட்டாங்க இந்த 5 நாள்ல உப்பு போட்டது தவிர எதுக்கு கிளாப்பு? தட் இஸ் காரக்குழம்பு கணேஷ் இல்ல பாவம். எனக்கு fake ஆ சமைச்சாங்கங்க இருக்கிற மாதிரி இருக்கு. சமைச்சாங்க. சமைச்சாங்க, ஆமா. இல்ல அதுதான் ப்ரோ, சிலது ஏங்க அவங்களே அவங்களுக்கு ஆடியோல நமக்கு பலமான காட்டுற பியர் மாதிரி இருக்குதா. வந்திருக்காங்கங்க. தெரிஞ்சிருச்சு. லாஸ்ட் சீசன் கூட பாத்தீங்களா ஆடியன்ஸே ஒருத்தர்ல என்ன கட் பண்ணி இல்ல சாம் ப்ரோ லாஸ்ட் சீசன் கூட பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இந்த சீசன் ஒண்ணுமே பண்ணாம இருக்கிறது பெட்டர்ன்னு நினைக்கிறேன். ஏன்னா எல்லாரும் சும்மா இருந்தாலும் என்னென்னவோ பண்ணி ஜெயிச்சிருவாங்க. அவங்க இவன் பேரைய சும்மா இருந்தா கெடுத்துக்கிறாங்க. கரெக்ட். ஆமா. தப்பு செஞ்சவங்க எல்லாம் மாட்டிப்பாங்க. சூப்பரா ஒண்ணுமே சொன்னீங்க. செய்யாம அமைதியா இருக்கவங்க ஜெயிச்சிருவாங்க. முன்னாடி சீசன்லாம் மிக்சர்ன்னு சொல்லுவோம். ஆனா இப்ப வந்து மிக்சர் தான் கை கொடுக்குது. வாய் கொடுத்து மாட்டிக்கிறாங்க. யோசிச்சு பாருங்களேன். விக்கல்ஸ் விக்ரம் ஒண்ணுமே அடி வாங்கல. சபரி அடி வாங்கல. கானா அடி வாங்கல. வியானா ஒண்ணுமே சொல்லல. அப்படின்ற போது சும்மா உட்கார்ந்துதான் தான் இந்த சீசன் தப்பிக்க முடியும். இது கூட புரியாம கண்டென்ட்லாம் கொடுக்காதீங்கடான்னு சொல்றாரு அவரு. அவ்வளவுதான். ஒண்ணுமே ஏங்க பண்ணாம எனக்கு இருக்கிறது ஒண்ணே எவ்வளவு ஒண்ணு பெரிய மட்டும் கஷ்டம் தெரியுமா? சொல்லுங்களேன். வியானா வந்து என்னங்க சொன்னாங்க? இந்த வீட்டுக்கு நீங்க என்ன செஞ்சீங்க இந்த ஒரு வாரத்துல? என்ன சொன்னாங்க அவங்க? கேமரா சத்தியமா எனக்கு புரியல. எல்லா நான் கேமரா கியூட்டா கேமரா முன்னாடி கிரிஞ்சா ரீல்ஸ் பண்ணி ஆக்ட் நாங்க பண்ணேன். போய் நடிச்சேன் அப்படின்னாங்க. ரீல்ஸ் பண்ணாங்க அவங்க. என்ன இப்ப உங்களுக்கு? கேட் வாக் எங்கங்க பண்ணாங்க? இல்ல இப்ப வியனா ரேம்ப் வியனா வாக் மாதிரியே ரேம்ப் வாக். ரேம்ப் வியனா பண்ணாங்க. 2 நாள் முன்னாடி பண்ணாங்க எல்லாரும் சேர்ந்து. இல்ல ரசிகன் இப்ப வியனா மாதிரியே பேசினாங்க பாருங்க. வன்ம பூனை அவங்க. சூப்பரா பேசுனீங்க நீங்க. சூப்பரா பேசுனாங்க. சொல்லுங்க. தேங்க்யூ. நான் கியூட்டா கிரிஞ்சா நான் ஆக்ட் பண்ணேன். அப்புறம் வந்து புனுக்கு பூனை பிரியாணி 2 கொடுங்க. அதோட எனக்கு குபீர்னு ஆச்சு. நான் எல்லா கேமரா முன்னாடி நடிச்சேன். இல்ல ஆனா வியானா அரோராவுக்கு பண்ணது வந்து எனக்கு லைட்டா ஏன்னா வியானா அப்ப அரோரா கேட்ட மாதிரி வியானாவையும் கேட்டிருக்காங்க. டிசிஆர் நீங்க என்ன அவர் என்னன்னா நீங்க என்ன பண்ணீங்கன்னு சொல்லிட்டு கேக்குறாரு. அவர் எதுவுமே பண்ணலன்னு அவர் சொல்ல வர்றாரு. அப்படி பார்த்தா வியானா கூட தான் சேர்த்துருக்கணும். வியானா விட அரோரா நல்லா தான் ஓரளவுக்கு சுத்திட்டு இருக்காங்க. இன்னைக்கு நல்லா லவ் கண்டென்ட் ஏதோ ஏதோ போயிட்டு இருந்துதான் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஏதோ பண்ணிட்டாச்சு இருக்காங்க. ஆக்சுவலா பார்த்தா அப்ப வியானா விட்டது துஷாரையும் தப்பா போச்சு. சேகர் நீங்க சொல்றது ரொம்ப கரெக்ட். ஆக்சுவலா பார்த்தா துஷாரையும் கொஞ்சம் கொஞ்சம் இது பண்ணிட்டாரு. கடினமா தான் பேசினார் ஆக்சுவலா அவரு. அப்புறம் அரோராவி 2 பேரையும் ஆக்சுவலா கொஞ்சம் மோர் தென் வாட் தே டிசர்வ்ட் தான் இருந்தாருங்க. எனக்கு யார் யாருக்கெல்லாம் கமருதீன் வந்து ராணவ் மாதிரி பிஹேவ் பண்ணாருன்னு சொல்லுங்க. ராணவ் கிட்ட பிஹேவ் பண்ணுவார்ல பேசவே விடாம, அந்த மாதிரி எனக்கு தோணுச்சு. இல்ல 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 அது வேற இல்லையா? இது வேற. இல்ல சாம் இல்லையா? இல்ல ராணுவ ட்ரீட்மெண்ட் கிடையாது கமருதீனுக்கு. சரி, நான் ஒரு நியூஸ் கேள்விப்பட்டேன். இது வாட்டர்மேன் ஸ்டாரை ரெக்கமெண்ட் பண்ணதே நம்ம விஜேஎஸ் தானாமே, அப்படியா? அவருதான் ரெக்கமெண்ட் உருட்டுங்கப்பா, பண்ணி உள்ளே உருட்டுங்க அனுப்பி உருட்டுங்க. விட்டாராம். உருட்டுங்க. நிஜமா சிஸ்டர்? உங்க அவர்தான் உங்க சான்ஸ் கொடுத்து வாட்டர்மெலன் அனுப்பி ஸ்டாருக்கு நீ விட்டுறான். சப்போர்ட் பண்ணது போதும். கமுன்றியா? சியான் ப்ரோ வெல்கம் ப்ரோ. ஹோஸ்ட் தான் ரெக்கமெண்ட் பண்ணி அனுப்பிச்சிருக்கா. நியூஸ் கேள்விப்பட்டதை கேக்குறவங்க கிட்ட நம்ம அபியே சொல்றீங்களா? அபி நீங்க எதை ரெக்கமெண்ட் பண்ணீங்களா அபி? இல்ல இல்ல, பிக் பாஸ் ஹோஸ்ட் நான் சொன்னது. ஏன் அபி சிஸ்டர் இழுக்கிறீங்க? அவங்க எங்கேயோ இருக்காங்க. சிவனேன்ட்டு பாவம். யார் ரெக்கமெண்ட் பண்ணா என்ன? அவருதான் இப்போதைக்கு இந்த வீக்ல கொஞ்சமாச்சும் ஏதோ ஒரு சிரிக்கிற மாதிரி கண்டென்ட் கொடுத்திருந்தாரு. இந்த வீக் ஏத்தி விட்டுருக்கீங்களா? அடுத்த வாரம் இன்னும் கண்டென்ட் நிறைய கொடுப்பாரு. வீக்ல மட்டும் இல்ல வீக்கெண்ட்லயுமே இல்ல பொண்ணு வேற பாக்க சொல்லிருக்காரு. அடே ஒரு நிமிஷம் இருங்கடா. வீக்கெண்ட்லயுமே அவர்தான் கண்டென்ட். வீக்ல மட்டும் இல்ல. இம்ரான் ப்ரோ இருக்காரு பாருங்க. வீக்கெண்ட் கண்டென்ட்டுமே வாட்டர்மெலன் ஸ்டார் தான். வாங்க ரசிகன் ப்ரோ கால் மேல கால் போட்டு உட்கார்ந்ததுக்கெல்லாம் திட்டுறாரு எனக்கு. ஐ மீன் லைக் கால் மேல கால் போட்டு உட்கார்ந்துக்கே கமல் திட்டல. இவர் வந்து நிக்காததுக்கெல்லாம் திட்டுறாரு. இது வந்து எனக்கு ரொம்ப பின்னாடி போற மாதிரி இருக்கு விஷயம். இல்ல எனக்கு அது அவரு
பிடிக்கலன்றதுக்காக திட்டின மாதிரி தெரியல. எல்லாரும் ஃபாலோ பண்றாங்க. நீங்க ஏன் அத பிரேக் பண்றீங்க? அது பிஹேவியர்க்காக சொன்ன மாரி தான் நான் ஃபீல் பண்ணேன் அது. அது பிஹேவியர்க்காக தான் சொன்னது. கரெக்ட். ஒரு ரூல்ஸ்னு ஒண்ணு இருக்கு. அத நீங்க ஃபாலோ பண்ணணும். எல்லாருமே பண்றாங்கல்ல. அப்போ நீங்க அந்த ஏன் பண்ணல? மாஸ்க் போடாதது அப்பவே கேட்டிருக்கலாமே. கரெக்ட். கரெக்ட். ஒருவேள அததான் இருங்க, இன்டைரக்ட்டா அது தனியா கேட்டாரோ? வரும்னு நினைக்கிறேன். ஹாய் மத் ப்ரோ. ஹாய், அனைவருக்கும் வணக்கம். ஹாப்பி சாட்டர்டே. ஹாப்பி சாட்டர்டே. ஹாப்பி சொல்லுங்க. சாட்டர்டே நாட் ப்ரோ. சோ ஹாப்பி சாட்டர்டே. சாரி ப்ரோ, எங்களுக்குலாம் ஹாப்பி சாட்டர்டேவா இல்ல. ஏன் என்னாச்சு? ரொம்ப டிசப்பாயிண்டட் ஆயிடுச்சு இன்னைக்கு ப்ரோக்ராம். ஏங்க இது சும்மா ஷோங்க, என்டர்டைன்மெண்ட்டா பார்த்தோமா, கழிச்சு விட்டோமா, போனோமா, நம்ம வேலையை பார்த்தோமான்னு இருக்கணும். நான் கொத்து பரோடா ஆர்டர் பண்ணேன், நல்லா சாப்பிட்டு ஜாலியா முடிச்சேன். சரி சொல்லுங்க இமாத் ப்ரோ, ஷோ பார்த்தீங்களா? ஒப்பீனியன் சொல்லுங்க. ஓ பாப்பி, நான் வீடியோ சொல்றேன். எனக்கு ஒரு 5 மினிட்ஸ் கொடுங்க, பேச வரேன். ஓகே. ஓகே. வாட்டர்மெலன் ஸ்டார் ஃபேன்லாம் ஹாப்பிப்பா. அவங்கலாம் நோ சேட். எங்க வீக்கெண்ட வந்து வழிநடத்தி கொஞ்சமாவது காப்பாத்துனதே அவர் ஒருத்தர் தான். நம்ம அவரை திட்டி என்ன திட்டி ஜெயா கடைசியில பாருங்க. சிஸ்டர் கரெக்ட் தானே? எஸ் 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 100%. வாட்டர்மெலன் இல்லாம எப்படி? ஜெயா சிஸ்டர், யூ டூ. ஏதோ பண்றாரு இல்ல, என்டர்டெயின் பண்ணாங்களா இல்லையா உங்களுக்கு? அதானே என்ன அது? என்ன உங்களுக்கு அதானே வாட்டர்மெலன் வீக்கெண்ட காப்பாத்தி ஆமா, கொடுத்துருக்காரு. காப்பாத்தி வாட்டர்மெலன் தான் கொடுத்துருக்காரு. கண்டென்ட். வாங்க கண்டென்ட்டே ஜெயாக்கா. அவர்தான். ஹாய் இல்ல மஹிக். இந்த இந்த நீங்களும் வாட்டர்மெலன் ஆர்மியா? ஆமா ஆமா, நானும் ஸ்டார் அவருக்கு தான் சப்போர்ட். இல்ல போச்சா? இல்ல தென்றல், இப்போ நம்ம அந்த வடிவேல் காமெடிலாம் நம்ம பார்ப்போம். ஒரு சில சீன்ஸ்லலாம் அவர் ஃபேஸ காமிச்சாலே நம்ம சிரிப்போம் குபீர்னு. அந்த மாதிரி நம்ம ஆமா, கொஞ்சமாவது வாட்டர்மெலனை பார்க்கும் போதெல்லாம் சிரிச்சிருக்குமா இல்லையா அந்த ஷோல? கொஞ்சம் அந்த சிரிச்சிருக்கோமா? கொஞ்சம் இல்ல சிரிச்சிருக்கோம். நிறைய அப்படியே டைம் நீங்க தலையில சாக்குல வந்து அடிச்சிருக்கோம். வடிவேல் கம்பேர் பண்ணாதீங்க. அப்படி நீங்க உஷாரா, இங்க தலைமை வேற மாதிரி பாத்துக்கோங்க. பாத்தீங்களா? அப்படிதான் அவர் அகாடமி ஆரம்பிச்சா விஜேஎஸ் அங்க போய் சேருவாராம். பாத்துக்கோங்க. ஆமா. பாருங்க, மாஸ்டர்ல ஹோஸ்டே அவர் ரெடியா பெர்ஃபார்மன்ஸ் இருக்காரு. சரியா இல்ல. அவர் வேற இதெல்லாம் இல்ல உண்மையை நினைச்சுக்க போறாருப்பா. அட்ராசிட்டிலே இல்ல அதிகமாயிட இல்ல போகுது இந்த வீக். தென்றலக்கா, அவரு என்னதான் இருந்தாலும் யாருக்காச்சும் ஒரு ப்ராப்ளம்னா போய் அவங்களுக்கு போய் பண்றாப்புல. சபரிக்குல இருந்து எல்லாருக்குமே பண்ணாதானே. அவரோட ஒர்க்ல அவர் கரெக்டா எஃபர்ட் போட்டு பண்ணிட்டு ஏங்க இருக்கிறாருல்ல. பிரசாந்த் ப்ரோ, நீ இவ்வளவு யோசிக்கிற. இவங்க வந்து முத நாள்ல வந்து அவர் கொரட்டை சத்தம் பயங்கரமா இருக்குன்னு சொல்லி இவங்க சொன்னதுனால பூரா நாளும் வந்து ஒன் சைடுல கை வச்சு தான் படுத்துட்டு இருக்காரு இப்ப. ஆமா ப்ரோ. அதை என்ன சொல்லி காட்டிட்டு இருக்காரு அவரு? ஆமா, உண்மையில வீட்ல எனக்கு தெரிஞ்சு ஒரிஜினலா இப்ப இருக்கிறது வந்து நம்ம அதுக்கப்புறம் ஏதாச்சும் கம்ப்ளைண்ட் வாட்டர்மெலன் பண்ணுவாங்க தான். பாருங்க. வேணும்னே அதான் பண்ணிட்டு இருக்காரு. அதுக்காக தான் வந்து நேரா படுத்தாதான் அது இது வருதுன்னு சொல்லிட்டு இப்ப இந்த மாதிரி தூங்கிட்டு இருக்காரு அவரு. அதெல்லாம் நைட்டு பூரா அப்படியே பண்றதுலாம் எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? சும்மா சொல்லக்கூடாது. ஏதாவது பண்றாரு. என்னமோ பண்றாரு. நம்மளே எதுக்கு அந்த மாதிரி பண்ணா சொல்லி தேடி பார்த்து படிச்சு பார்த்தா தான் தெரியுது. இதெல்லாம் அதுக்கு இப்படி ஒரு காரணம் இருக்கா அப்படின்ட்டு. பாத்தீங்களா ரசிகன், உங்களே எப்படி மாத்தி இருக்காருன்னு. அதான் சொல்றேன். என்னென்னமோ உங்களையும் பண்றாருங்க. மாத்துவாரு இந்த தென்றல் மாதிரிலாம் ஒரு சிஸ்டர், சான்ஸ் உங்களையும் என்னையா மாத்துவாரு. பண்ற அப்படின்னு சொல்லி யோசிச்சு நோ, பார்த்தா அதுக்கப்புறம் நெவர். தான் தெரியுது. ஐயோ ரசிகன் ப்ளீஸ், ஐயோ முடியல என்னால, ப்ளீஸ் தெய்வமே. வாங்க வாங்க வாங்க. சரி, அஷ்டபதி கூட்டுவாங்க. வாங்க இன்னைக்கு எங்க தலைவர். இன்னைக்கு சரி, இன்னைக்கு நான் ஒரு மிக்சரை பார்த்தேன். யாரெல்லாம் மிக்சரை பார்த்தீங்க? நிறைய இருந்தாங்களே, யார சொல்றீங்க நீங்க கரெக்டா? அதுல ஒரு மிக்சர், நான் மிக்சர்னா இன்னைக்கு இருந்ததுல எனக்கு ஒரு மிக்சர் நான் பார்த்தேன்ப்பா. மிக்சர். விஜய் சேதுபதி சொல்றீங்களோ? ஐயோ, மிக்சர்னா ஃப்ரேம்லேயே வராதவங்க, இன்னைக்கு அவங்க யூஸே இல்லை. ஃப்ரேம்லயே வராதவங்க. இன்னைக்கு அவங்க யூஸே இல்லை அப்படிங்கிற மாதிரி. தலையா? சும்மா அந்த வணக்கம் தலையரசனா? வைக்கும்போது அப்படி அப்படி இல்ல, கலையரசன் கூட இந்த தலைவரும் லாஸ்ட்ல வந்தாரே பார்வதி கூட போய் ஃப்ரேம்ல. உட்காந்துட்டு இருந்தாரு. ஏதோ பார்வதி பேசினாரு, அழுகிறப்ப. ஏதோ பண்ணாருன்னு வச்சுக்கோங்க. ஆமா, ஓகே. ஏதோ ஒன்று பண்ணாரு. ஓகே. கனியா? மிக்சருங்கிறது வந்து இன்னைக்கு ஷோல அவங்களோட இம்பாக்டே இல்ல. ஒண்ணுமே இல்ல வியானா அவங்க தான். சைடுல இருந்து. வியானா இருந்தாங்கல்ல. வந்து ஹாய் சொன்னாங்க, ரீல்ஸ் பண்ணேன்னு சொன்னாங்க, அவ்வளவுதான். ஓகே ஓகே. நான் இன்னொரு அது மிக்சரை மட்டும் தானே பார்த்தேன். சொன்னாங்க. வேற எங்கேயுமே வரல கனியா? அவங்க. கனியா ப்ரோ? விக்ரம் ஏங்க சொல்றாரு. கனி ஆமா, இவ்வளவு தூரம் அவங்களுக்கு ஏன் பேசினாங்க. அவ்வளவு அபி கிளாப்ஸ்? நோ கனி. இல்ல இல்ல, ம். அவங்களுக்கு ஏன் வந்து சரி ஓகே, அவங்க பார்வதிக்கு கிளாப் போர்டு அடிக்கும் போது சத்தம் போட்டாங்க, விசில் அடிச்சாங்கன்னா ஓகே, அது ஒரு விதத்துல நான் ஏத்துப்பேன்.
ஃபர்ஸ்ட் வணக்கம் சொல்லி அவங்க வந்து நீங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அவங்க எந்திரிச்சு நின்னோன்னா அவ்வளோ கிளாப் பண்ணாங்களே அவங்களுக்கு. அப்படி என்ன பண்ணாங்க மேடம்? அதுதான் நான் கொஞ்ச இப்பதாங்க நேரத்துக்கு அத முன்னாடி பத்தி தனி பேசி கேட்டேன். மேடம். முடிச்சோம். அதுதான் நான் இந்த கொஞ்ச சீசன்ல நேரத்துக்கு முன்னாடி ஒண்ணுமே பண்ணாம கேட்டேன். இருக்கிறது தான் வந்து நல்லது. அவங்க சமைச்சாங்க. இல்ல உலகம் ஒண்ணுமே ஃபர்ஸ்ட் பண்ணாம கிடைச்சு. இருக்கிறது நல்லது ஓகே. பட் ஆனா அவ்வளோ கிளாப்ஸ் விசிலு அந்த மேடம்க்கு இமால் ப்ரோ அப்படி ஒன்றும் பெரிய இம்பாக்ட் பண்ணல. எனக்கு வந்து அவங்க பண்ணதுல எனக்கு ஆமா, என்ன தெரியுமா ஞாபகம் எனக்குமே இருக்கு? தெரியல. அவங்க பண்ணதுல எனக்கு என்ன தெரியுமா ஞாபகம் இருக்கு? சுபிக்ஷாவை போய் எழுப்பி போட்டு ஒரு நாள் எங்களுக்கு ஒரு டே ஃபுல்லா லேட் ஆயிடும் ப்ளீஸ் வாங்களேன் அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னது அது ஞாபகம் இருக்கு எனக்கு. இமால் ப்ரோ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இதே அவங்க கேள்வி எவ்ரிடே கேட்டேன். மார்னிங் எல்லாத்து கூடயுமே ஒரு நிமிஷம் இன்டராக்ட்ல இருக்காங்க ப்ரோ. ஒரு நிமிஷம் அப்படியா? சென்ட்ரல் ஒரு நிமிஷம். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இதே கேள்வி தான் கேட்டேன். கேட்டதுக்கு யாரோ பதில் சொன்னாங்க. அவங்க டே ஃபுல் டே நின்று சமைச்சாங்கல்ல அதனால கிளாப்ஸ் வாங்கினாங்க அப்படின்னாங்க. ஓ சமையல் போட்டியா? ஓகே ஓகே ஓகே. ஆமா. அதுக்கு ஏற்கனவே டைட்டில் கொடுத்துட்டாங்களேங்க மறுபடியும் என்ன? தெரியல. அதாவது Anyway. அந்த கிளாப்ஸ்லாம் காரக்குழம்பு கனிக்கு தான் அந்த கிளாப்ஸ் எல்லாம் இன்னும் பிக் பாஸ் கனிக்கு வரல. அப்படி எடுத்துக்கணும். ஓ அப்ப இல்ல இப்போதைக்கு அவங்க வந்து ராஜுக்கு சீசன் 5 டைட்டில் காரக்குழம்பு கனியா கொடுத்தீங்க. இருக்காங்க இப்போதைக்கு. ஏங்க ராஜுக்கு சீசன் 5 டைட்டில் கொடுத்தீங்க. இப்ப கூட சிடபிள்யூசி டைட்டில் கொடுத்துருக்கீங்க. அதெல்லாம் ஒத்துக்கிறீங்கல்ல? அப்ப இதையும் எங்க ஒத்துக்குங்க. இல்ல ஒருவேளை பிரியங்கா கொடுக்கும்போது ஏங்க ஒருவேளை அதுக்கு ராஜுக்கு இல்லைங்க. கேள்வி சால்ட் கேட்பாங்கல்ல போடுற எல்லாரும். கண்டென்ட்லாம் பண்ணாங்கல்ல ப்ரோ, அதனால கிளாப் ஆ பண்ணிருக்கலாம். ஓகே 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 ஓகே. அந்த உப்பு போட்டதுனால. கரெக்ட். ஓகே ஓகே. ஏன்னா எனக்கு புரியல அதனால கேட்டேன். எனிவே இன்னைக்கு நிறைய ரைட் பேருக்கு நிறைய சொல்லுங்க. விஷயங்கள் மாற்று கருத்துலாம் இருக்குமே. எனக்கு வந்து ஆதிரை வந்து அவர் சொன்ன விஷயம் வந்து எனக்கு உடன்பாடு இல்லை. அதாவது வந்து கேமில் அவங்க பிரேக் பண்ணாங்க. கேம் விளையாடும்போது அவங்க வந்து மாஸ்க்கு பிரேக் பண்ணாங்க. அதனால் வந்து அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுத்தாங்க அப்படின்னு ஒரு சில பேர் சொல்லுவாங்க. அப்புறம் வந்து அவங்க ரொம்ப ஆட்டிடியூடாக இருக்காங்க அதனால் வந்துட்டு இந்த ட்ரீட்மெண்ட் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்கிறது ஒரு சில பேர் இருப்பாங்க. பட் ஆனால் இன்னைக்கு வந்து டே 1 அதாவது வீக்கெண்டில் சொல்கிறேன். அதாவது ஃபஸ்ட்டு வீக்கெண்டு ஆக்சுவலாக வந்து நம்ம ஊரில் தான் இந்த சாரு, மோரு இதெல்லாம் சொல்லி கூப்பிடுவாங்க. இப்போ நம்மளாம் அப்ராட்டில் இருக்க நிறைய பேருக்கு தெரியும். இங்கே வயசானவனாக இருந்தாலும் சரி, சிஇஓவாக இருந்தாலும் சரி, எம்டியாக இருந்தாலும் சரி பேர் சொல்லி தான் கூப்பிடுவோம். ஓகே மிஸ்டர் ஃப்ரான்சிஸ் தான் கூப்பிடுவோம். மிஸ்ஸஸ் ஸ்டெல்லான்னு தான் கூப்பிடுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஓகே இங்கே வந்து சாரு, மோர்லாம் இங்கே கிடையாது. அதனால் வந்து எந்திரிச்சு நின்று தான் பேசணும், எந்திரிச்சு நின்று தான் சொல்லணும் அப்படிங்கிறத வந்து இப்போது இங்கே யாரோ சொன்னாங்க. அவங்க அந்த மாஸ்க் விஷயத்தை பிரேக் பண்ணாங்க. அதுக்காக அவங்க வந்து கேட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. எஸ் ஓகே. அதுக்கு இவ்வளோ அதாவது மற்றவங்களெல்லாம் சொல்கிறார்ல விஜிஎஸ் நேராக நான் என்ன கேள்வி கேட்கலாம் அதுக்கு பதில் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறவர் டைரெக்டாக அந்த பாயிண்ட்டை கேட்டு அவர் வந்து சொல்லியிருந்திருக்கலாம். ஓகே நீங்கள் பிரேக் பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி. மற்றபடி வந்து அந்த மாதிரி இல்லாமல் சும்மா அவங்க 4 பேர் எந்திச்சு நின்னாங்களே நீங்கள் ஏன் எந்திச்சு நிற்கல அப்படிங்கிறது வந்து எனக்கு அதில் உடன்பாடு இல்லை. இந்த இடத்துல நான் அவங்கள கேமில் பார்க்கல. அவங்க இது என்ன பண்ணாங்க, ரூடாக பிஹேவ் பண்ணாங்களா, ரூடாக பிஹேவ் பண்ணலையா அதை நான் பார்க்கல. இங்கே நான் வந்து ஈக்குவாலிட்டி பார்க்குறேன். அந்த ஈக்குவாலிட்டியில் உட்காந்து சொல்கிறதுல எந்த ஒரு மிஸ்டேக்கும் கிடையாது ஆப்வியஸ்லி. ஓகே ஸோ அந்த அந்த ஒரு பாயிண்ட் எனக்கு இருக்குது. செய்யோனுக்கு வந்து ஃபார் ஷுர் அவருக்கு வந்து அதில் மாற்று கருத்து இருக்குது. ஏன்னா என்னோட ட்வீட்லேயே ட்வீட் ஒன்று போட்டிருந்தார் அவர். ஆட்டிடியூட் அப்படி இப்படிலாம் சொல்லி ஏதோ சம்திங் ஏதோ ஒன்று ட்வீட் போட்டிருந்தாரு. எனக்கு என்ன அப்படின்னா நான் இந்த இடத்துல கேமை கொண்டு வரல. அவங்க கேமில் அவங்களோட பிஹேவியரை நாங்கள் கொண்டு வரல. பட் ஆனால் ஒரு மனிதனாக ஒருத்தன் நீங்கள் கேட்கும்போது உட்காந்துட்டு பேரை சொல்கிறது வந்து இட்ஸ் நாட் ராங். இது வந்து நார்மலான ஒரு இது. மற்றபடி நீங்கள் அவங்கள வந்து நீங்கள் ரோஸ்ட் பண்ணணுமா, மற்றவங்களெல்லாம் பாயிண்ட் பை பாயிண்ட்டாக கேட்டு ரோஸ்ட் பண்ணுறீங்களா, அந்த மாதிரி ரோஸ்ட் பண்ணுங்கள். நானும் கிளாப்ஸ் அடிப்பேன். உண்மையாலுமே அங்கே மிஸ்டேக் இருக்குது அப்படின்னாக்கா அதுக்கு நான் கிளாப்ஸ் அடிப்பேன். ஆனால் இல்லை அவங்க ஆல்ரெடி மிஸ்டேக் பண்ணியிருக்காங்கல்ல அதனால் அவங்கள இப்படி தான் வந்து பார்க்கணும், இப்படி தான் வந்து ட்ரீட் செய்யணும் அப்படின்லாம் நம்ம வந்து அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. தட் இஸ் ராங். அது என்னை பொறுத்த வரைக்கும் இட்ஸ் மை பாயிண்ட் ஆஃப் வியூ. ஓகே ஸோ இது ஒரு பாயிண்ட்டு. செய்யணும் ஏதோ சொல்ல வர்றாரு, முடிச்சிருங்க. சியான் ப்ரோ மொத இமாத் ப்ரோக்கு வணக்கம். அண்ட் இங்க இருக்க அபி, சாம்வெல் அண்ட் எவ்ரி ஒன் அந்த ஸ்பீக்கர் செக்ஷன். ஆக்சுவலா நான் இமாத் ப்ரோவோட ட்வீட்ல கோட்டிட் பண்ணிட்டு தான் ஆக்சுவலா இங்க நான் வந்தேன். அதுல என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து ஆதிரை வந்து ஷீ இஸ் நாட் ஓன்லி பிளேயிங் அகெயின்ஸ்ட் த கண்டஸ்டன்ஸ் பட் ஷீ இஸ் ஆல்சோ பிளேயிங் அகெயின்ஸ்ட் த மேக்கர்ஸை வந்து ஃப்ரம் டே 1ல இருந்து குற்றம் குறை வந்து சொல்லிட்டு இருக்காங்க. எடுத்துக்காட்டுக்கு சொல்லணும்னா நாமினேஷன் ப்ராசஸ் அப்போ கலையரசன் அவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கப்பட்டது மிகப்பெரிய தவறு, அது பிக் பாஸ் மேக்கர்ஸ் பண்ண தப்புன்றத சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் அதே கலையரசன்ட்ட போயிட்டு திவாகருக்கு வாய்ப்பு கொடுத்தது வந்து பிக் பாஸ் டீம் தப்பு பண்ணிட்டாங்கன்னு சொல்லி எகெயின் ஷீ இஸ் பிளேமிங் த மேக்கர்ஸ். அதுக்கப்புறம்
விஜய் சேதுபதி அவர்களுமே இஸ் ஆல்சோ அ பார்ட் ஆஃப் த மேக்கர்ஸ். அதாவது தனக்கு படியளக்கிற பகவானை பற்றியே ஒரு பொண்ணு பேசுறா அப்படின்றது விஜய் சேதுபதி அவர்களுக்கு தெரியாம இருக்காது. அதை சொல்லாம இருந்திருக்க மாட்டாங்க. அப்படியா, யார் அந்த பொண்ணு அப்படின்னு அவர் கேட்டு இருந்திருப்பாரு. இது நடந்திருக்கலாம். மேபி இமாத் பிரதருக்கு இன்சைட் சோர்சஸ் சொன்னாங்களா இல்லையான்றது ஐ எம் நாட் ஷுர். பட் இது நடந்திருக்கலாம். அப்படிங்கிறப்போ "ஓ, அப்படியா, அவ்வளவு ஆட்டிடியூடோட இருக்காங்களா, யார் அது அப்படின்னு கேட்கும்போது ஆதிரைன்னு சொல்லியிருக்கலாம். அங்கேயே விஜய் சேதுபதி அவர்களுக்கு ஆதிரை மேல வந்து ஒரு தப்பான ஒரு 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 என்ன சொல்றது, ஒரு புரிதல் வந்திருந்திருக்கலாம். அதனுடைய வெளிப்பாடை தான் நான் பாக்குறேன். ஆக்சுவலா ஆதிரை வந்து அந்த இடத்துல பண்ண விஷயத்துக்காக விஜய் சேதுபதி அவர்கள் ட்ரிகர் ஆகி எந்திரிச்சு நிக்க வச்சு, நீங்க வந்து எல்லாரும் ஒரு விஷயத்த ஃபாலோ பண்ணும்போது நீங்க மட்டும் ஏன் இப்படி பண்றீங்க அப்படின்னு கேட்டதாக நான் பார்க்கல. இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய விஷயமே நடந்திருக்கு. 1 வீக்கா இது மட்டும் இல்ல. நான் இந்த ஒரு 2 இன்சிடென்ட் மட்டும் சொல்லல. இன்னொரு முக்கியமான இன்சிடென்ட், கேப்டன்சி வீட்டுத்தல டாஸ்க்ல 3 அந்த இதெல்லாம் வைக்கப்பட்டிருக்கும். அப்போ எனக்கு வந்து மாஸ்க கொடுத்து பிக் பாஸ் டீம் வந்து ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டாங்கன்னு சீஸ் கீப் ஆன் மேக்கிங் அலிகேஷன் எகெயின்ஸ்ட் த மேக்கர்ஸ். அந்த மேக்கர்ஸ் தான் விஜய் சேதுபதிக்கு சம்பளம் கொடுக்குறாங்க அண்ட் தே ஹவ் ஹையர்டு ஹிம். அப்போ அவருக்கு இயல்பாகவே ஆதிரை மேல ஒரு ஒரு கோவம் இருந்திருக்கு. அந்த கோவத்தினுடைய வெளிப்பாடா தான் இதை நான் பாக்குறேன். அண்ட் ஆக்சுவலி ஆதிரை இது 90% ஆஃப் பீப்புள் வில் சே ஆதிரை டிசர்வ்ஸ் திஸ் அப்படின்னு. ஏன்னா அவங்க ரொம்ப எல்லை மீறின ஒரு ஆட்டிடியூடோட நடந்துக்கிறாங்க. அதாவது பெண்களுக்கு வந்து திமிர் இருக்கிறதுன்றது வேற, நான் தான் அப்படின்னு ஒரு கான்பிடன்ஸ் இருக்கிறதுன்றது வேற. ஆதிரையுடைய இன்னைக்கு செயல்பாடுகளை தான் விஜய் பார்க்கும்போது சேதுபதி சொன்னாரு, ஆண்கள் பெண்கள்னு சொல்லாதீங்க, இல்ல பொதுவா ஆண்கள் சொல்லுங்க. பெண்கள் இல்ல ஐ எம் நாட் ஆண்கள் பெண்கள். இவங்க வெளியில வந்து வேற எதையோ பெருசா செட் பண்ணிட்டு போயிருக்க ஓவர் கான்பிடன்ஸ் நான் சொல்ல வரேன். ஆக்சுவலி வெளியில நம்ம என்ன பண்ணாலும், மேக்கர்ஸுக்கு எகெயின்ஸ்டா பேசினாலும், ஹோஸ்டுக்கு எகெயின்ஸ்டா நடந்துகிட்டாலும், வெளியில நம்மள பேக்கப் பண்றதுக்கு ஒரு பெரிய டீம் இருக்குன்ற நம்பிக்கை இருந்தாதான் இப்படி செயல்பட முடியும். இது என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ. அண்ட் இது இமாத் பிரதர் வந்து ஹிஸ் ஹாஸ் ஹிஸ் ஓன் ஒப்பீனியன்ஸ் அண்ட் ஹி ஸ்டாண்ட் பை தட். இது என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ. விஜய் சேதுபதிக்கு அங்க கோவம் வந்துச்சுன்னு நான் பார்க்கல. பின்னாடி இருந்தே அவர் வரும்போதே ஆதிரை மேல ஒரு விஷயம் வந்து சொல்லப்பட்டிருக்கு விஜய் சேதுபதிக்கு. அதனாலதான் வந்து அவர் அப்படி பேசியிருக்காரு, அப்படி நடந்துகிட்டாருன்னு நான் பாக்குறேன். தேங்க்யூ. வாட் யூ கரெக்ட் ப்ரோ. செட் இஸ் ரைட். ஐ அக்ரி தட். நான் அக்ரி பண்றேன். பட் ஆனா நான் என்ன சொல்றதுன்னா, எல்லாத்துக்கும் இடம், பொருள், ஏவல் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க தெரியுமா? மற்றவங்களுக்கு பாடம் எடுக்கிறவர் என்ன பண்ணிருக்கணும் அப்படின்னா, இந்த இடத்துல எடுத்துடக்கூடாது அந்த கிளாஸை. உட்காந்து பேர் சொல்றதுல எந்த ஒரு குத்தம் இல்லை. இந்த இடத்துல நான் கேமை கொண்டு வரல. அவங்க பின்னாடி என்ன பண்ணாங்க இமாத் ப்ரோ, நான் சிம்பிளா சொல்றேன். இவங்க என்னதே நான் மறுபடியும் நான் சொன்னேன். முடிச்சிடறேன் ஒரு நிமிஷம் ரசிகன். ஓகே ஓகே ஓகே. எனக்கு என்னன்னா, அவங்க கேம்ல வந்து ரூல்ஸை பிரேக் பண்ணாங்க. அவங்க பிக் பாஸை வந்து குத்தம் சொன்னாங்க. அதனால தான் விஜய் சேதுபதி இதெல்லாம் மைண்ட்ல எடுத்துட்டு அதை இப்படி பண்ணாரு அப்படிங்கிறதுக்குலாம் நான் பாயிண்ட்டுக்கு வரல. எனக்கு என்ன, நான் சிம்பிளா ஒரே ஒரு கொஸ்டின் தான். அது யாரா இருந்தாலும் சரி, உட்கார்ந்து பேர் சொல்றதுல எந்த விதமான மிஸ்டேக்கும் கிடையாது. அதுக்கப்புறம் நீங்க வந்து உங்க பாயிண்ட்ஸை நீங்க கேட்கறவங்க, நீங்க உட்கார்ந்து நீங்க 1008 பாயிண்ட் அவங்க பண்ண மிஸ்டேக்ஸ் எல்லாத்தையும் எடுத்து கேளுங்க. யூ ஹேவ் ஆல் ரைட்ஸ் ஆஸ் அ ஹோஸ்ட். நீங்க எல்லாத்தையும் வந்து ரோஸ்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு நீங்க வந்து ஒரு கொஸ்டின்ஸ் கேட்குறீங்கல்ல, யூ ஹேவ் ஆல் ரைட்ஸ். ஏன் அவங்கள்ட்ட மட்டும் இன்டைரக்டா பண்ணுங்கிற அவசியம் இல்லையே. உட்கார்ந்து பேர் சொல்றதுல எந்த விதமான இதுவும் கிடையாது. ஏன்னா இப்போ வந்து மாறிட்டு வந்துட்டு இருக்கோம் எல்லாமே. ஓகேவா? அந்த முன்னோர்கள் சொன்னதுல வந்து நல்ல விஷயங்களை எடுத்துட்டு அந்த மூட நம்பிக்கைகள் எல்லாத்தையும் நம்ம தூக்கி போட்டு இன்றைய காலகட்டத்தில் நமக்கு என்னென்னலாம் தேவையோ, எதெல்லாம் நம்மளை காப்பாற்றுவோம், அந்த மாதிரி விஷயத்த நம்ம ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டு இருக்கும்போது, இந்த இடத்துல வந்து அவங்க 4 பேர் எஞ்சின் என்ன சொன்னாங்க, நீ ஏன் உட்காந்துட்டு சொன்ன அப்படின்னு. உட்காந்துட்டு சொல்றதுல என்ன ராங்குன்னு கேட்கறேன் நான். தட் இஸ் நத்திங் ராங். இந்த இடத்துல நான் கேமை கொண்டு வர மாட்டேன். நான் ஒரு மனிதனாக, ஒரு ஹியூமன் பீயிங் உட்கார்ந்து பேர் சொல்றதுல எந்த விதமான மிஸ்டேக்ஸ் கிடையாது. அண்ட் ஒன் மோர் திங், யூ ஹேவ் ஆல் ரைட்ஸ் டு ஆஸ்க் த क्वेश्चंस. நீ ஏன் மாஸ்க போடல, நீ ஏன் பிக் பாஸ் இப்படி பண்ண, நீ ஏன் பிக் பாஸை ப்ளேம் பண்ண அப்படின்னு கேட்கறதுக்கு உண்டான உங்கள்ட்ட எல்லா ரைட்ஸ் இருக்கு. அந்த கொஸ்டினை நீங்க கேளுங்க. அதுல நீங்க என்ன வேணா ரோஸ்ட் பண்ணுங்க, அதுல தப்பு கிடையாது. ஆனா அவங்க 4 பேர் எஞ்சி நிக்கிறாங்க, நீ ஏன் உட்காந்துட்டு சொன்னாங்கிறதுல வந்து எனக்கு உடன்பாடு இல்லை. இமாத் ப்ரோ, ஆக்சுவலா இந்த கொஸ்டின் எல்லாமே நாளைக்கு கேட்பாங்க எனக்கு தெரிஞ்சு. இந்த மாஸ்க கட்டினது எல்லாமே நாளைக்கு வரும் எபிசோட்ல வரும். அது கண்டிப்பா வரும், வராமலாம் இருக்காது. நான் என்ன சொல்றேன், அதுதான் சொல்றேன். அப்போ நீங்க அந்த டைம்ல கேட்குறீங்கல்ல, அந்த கோபத்தை கொண்டது நீங்க இந்த கேள்வியில கொண்டது நீங்க இன்டைரக்டா கேட்க வேண்டிய அவசியத்தை நீங்க இன்டைரக்டா கேள்வி வந்து நீங்க வந்து கேட்கறதுக்கோ இல்ல உங்களோட கோபத்தை வெளிப்படுத்துறதுக்கோ விஜய் சேதுபதி வந்து அந்த மாதிரி ஆள் இல்ல. அவர் எதுவுமே வந்து ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா அப்படி கிறிஸ்பா அந்த பாயிண்ட்னு அவர் வந்து பேசுறவரு. அந்த கோவத்தை இந்த இடத்துல காமிச்சா இட் இஸ் ராங் அப்படிங்கறது தான் என்னோட பாயிண்ட் நான் சொல்றது.
இல்ல பிரதர், அவர் வாங்குற காசுக்கு முதலாளிக்கு விசுவாசமா இருக்கணும்னு நினைக்கிறாரு. அதனுடைய வெளிப்பாடாதான் இல்ல நான் இல்ல பாக்குறேன் ஆக்சுவலா. அந்த முதலாளிக்கு விசுவாசம் அப்படிங்கிறது வந்து அதுக்கு அடுத்த செட் ஆஃப் கொஷின்ஸ் இருக்கு இல்லையா? 2 நாள் எபிசோட்ல மொத்தம் 2 நாள் எபிசோட்ல நீங்க ஒரே நாள் தானே ஷூட் பண்றீங்க. நீங்க என்ன அதோட முடிச்சுட்டு வீட்டுக்கா போக போறீங்க? இல்லையே. அங்க தானே இருக்க போறீங்க. கேள்வி கேட்க தானே போறீங்க. மேக்கர்ஸ் நினைச்சா ஒரு ஃபுல் ஒரு என்ன சொல்றது? ஒரு ஸ்லாட் ஃபுல்லாவே எடுக்கலாமே. நாம எத்தனையோ சீசன்ஸ் நம்ம பார்த்துருக்கோம். ஒரு ஆட் முடிஞ்சு அடுத்த ஆட் வரைக்கும் ஒருத்தனை ரோஸ்ட் பண்ணதே ஃபுல்லா பார்த்துருக்கோம். ஏன் அதை விட்டுருங்க. ஒரு ஒரு அந்த 1 மணி நேரம் எபிசோடு ஃபுல்லாவே ஒருத்தரை ரோஸ்ட் பண்றதெல்லாம் கூட நம்ம பார்த்துருக்கோம். ஏன்னா உங்களுக்கு நேரமா இல்ல? இல்ல நேரம் இருக்கு. பிரதர், நீங்க வச்சு ரோஸ்ட் பண்ணுங்க. அதுல தப்பு கிடையாது. இல்ல பிரதர், எனக்கு இது என்னன்னா இந்த இடத்துல உட்கார்ந்து பேர் சொல்றது வந்து மிஸ்டேக்னு காமிச்சது வந்து நாளைக்கு இந்த எபிசோடு யாராவது பார்க்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த கிளிப்பிங் ஓட்டி யாராவது பார்க்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆதிரை பின்னாடி என்ன பண்ணாங்களோ யாருக்கும் தெரியாது. என்ன விஜய் சேதுபதி இப்படி இருக்காருன்னு தான் பார்ப்பாங்க. ஏன்னா ஏகப்பட்ட பேர் வெறும் வீக்கெண்ட் எபிசோடு பார்க்குற ஆட்கள் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு இதெல்லாம் புரியாது. ஸோ இந்த இடத்துல அந்த ஈக்குவாலிட்டி இல்லைங்கிறத நான் பார்க்குறேன். இல்ல பிரதர், இதுல நானுமே அக்ரி பண்ணிக்கிறேன். விஜய் சேதுபதி அவர்கள்ட்ட அவங்க உட்காந்து பேசுனதுல எந்த தப்பும் இல்ல. இதே கமல் சார் முன்னாடி நிறைய பேர் உட்காந்து எந்திரிச்சு நிக்காம பதில்லாம் சொல்லி இருக்கிறாங்க. நம்ம மாறிக்கிட்டு வர்றோம். அதுல ஈக்குவாலிட்டின்றது ரொம்ப முக்கியம். பட் அது ஆடா தெரிஞ்சிருக்கு. விஜய் சேதுபதிக்கு ஒரு குற்ற உணர்ச்சி இருக்கலாம். நம்ம கமல் சார் அளவுக்கு ஹோஸ்ட் பண்றோமா அப்படின்ற ஒரு தாழ்வு மனப்பான்மை இருந்திருக்கலாம். அதனால வந்து அதனுடைய வெளிப்பாடா கூட அது இருந்திருக்கலாம். இல்ல மேக்கர்ஸ் வந்து அவங்க வந்து ஆதிரைய பத்தி தப்பா சொல்லியிருக்கலாம். இதுல நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்கு. சாமுவேல் நீங்க கொஞ்சம் மியூட் போடுங்க. எக்கோ அடிக்குது. இதுல நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்கு. சோ மல்டிபிள் ஃபேக்டர்ஸ் இருக்கு. ஆனா செகண்ட் ப்ரோ, ஒரு ஆனா நிமிஷம். சாம் இருக்கீங்களா? மியூட் சாம் பண்ணிட்டாரு இப்ப. இருக்கா அப்படி இருக்கா. நான் இங்க மைக்ல மியூட் போட்டேன். ஆனா எப்படி எக்கோ வருதுன்னு தான் தெரியல. ஓகே. பட் சாகர் ப்ரோ ஓபன்ல இருக்கு. ஐ அக்ரி வித் இமாத் பிரதர். அவர் சொன்ன அந்த ஒரு விஷயம், நீங்க டாஸ்க் ரிலேட்டடா நீங்க உங்களுக்கு வாய்ப்பு கொடுத்த மேக்கர்ஸை பத்தி எங்க ஷோக்குள்ளேயே வந்துட்டு எங்க ஷோவை பத்தி இவ்வளவு கேவலமா நீங்க பேசுறீங்களே அப்படின்ற கேள்விகளை விஜய் சேதுபதி அவர்கள் தாராளமாக முன்வைத்திருக்கலாம். அதுக்கப்புறம் டாஸ்க்ல ஏன் மாஸ்க் போடாம எடுத்த உடனே நீ மாஸ்க போட்டுட்டு வா, மத்ததை அப்புறம் பேசிக்கலாம் அப்படின்னு கூட ஒரு ஸ்ட்ரிக்டா சொல்லி இருக்கலாம். பட் ஆடியன்ஸ் இங்க ஏன் விஜய் சேதுபதிக்கு ஆதரவாக ஒரு 90% ஆஃப் பீப்புள் ஏன் விஜய் சேதுபதி பக்கம் இருக்காங்க அப்படின்றதையும் நம்ம பார்க்கணும். ஏன்னா ஆதிரையுடைய இந்த 1 வீக் ஆஃப் கேம் பிளே, அவங்க வந்து கேரி பண்ற ஆட்டிடியூட், இது எல்லாமே ரொம்ப வியர்டா இருக்கு. அது மக்களோட கனெக்ட் ஆகல. ஸோ மக்கள் வந்து ஒரு செட் ஆஃப் பீப்புள் வந்து ஆதிரையை வெறுக்கிறாங்க பிகாஸ் ஆஃப் அவர் ஆட்டிடியூட். ஏன்னா நிறைய இடங்கள் சொல்லலாம். அவங்களுடைய கேம் பிளேல அவங்க வந்து பேசக்கூடிய விதமா இருக்கலாம். கண்டென்ட்டை வந்து பிளான் பண்ணி ஒரு ஃபைட்டை வந்து ஃபேக்கா பண்ற விஷயமா இருக்கலாம். நிறைய விஷயத்துல வந்து ஆதிரை இஸ் லேகிங் பிஹைண்ட். அது வந்து ஆடியன்ஸ்க்கு வந்து இது மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னு ஒண்ணு இருக்கு. நம்மளுடைய பெர்செப்ஷன், நம்மளுடைய ஒப்பீனியன் ஒண்ணு இருக்கும். ஆனா மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புள் விஜய் சேதுபதி அவர்கள் பக்கம் நிக்கிறதுக்கான ரீசன் என்னன்னா ஆதிரையுடைய ஓவர் ஆட்டிடியூட். அதை அவங்க மாத்திக்கணும். அதே மாதிரி விஜய் சேதுபதி அவர்கள் அவர் வந்து உக்காந்துட்டோ நின்னுட்டோ, உங்களுக்கு தேவை அந்த விஷயத்த அட்ரஸ் பண்றது, சிச்சுவேஷனை இஷ்யூவை பேசுறது. அதை விட்டுட்டு அவங்க நின்னுட்டு பேசுறாங்களா உட்காந்துட்டு பேசுறாங்களா அப்படின்ற ஒரு விஷயத்துல இமாத் பிரதர் சொன்னதுல நான் உடன்படுறேன். தேங்க்ஸ் பிரதர். எனக்கே ஒரு சின்ன கிளாரிட்டி தேவைப்பட்டுச்சு. தேங்க்ஸ் சேவன் ப்ரோ. தேங்க்யூ. தேங்க்யூ. தோழர் ஆதி, அதுக்கப்புறம் நன்றி. பாலாஜி ப்ரோ பேசிருங்க. அப்புறம் சிவராம் அண்ட் பிரேம் பேசிருங்க. தேங்க்ஸ். எனக்கு வந்து எனக்கு இந்த 9 சீசன்ல ஒரு நியூ லோ அப்படின்னு நான் அதை நினைக்கிறேன். அவங்கள வந்து நீ நின்று தான் பதில் சொல்லிருக்கணும்னு சொன்னதையோ இல்ல, எனக்கு இன் ஜென்ரலாவே உனக்கு முன்னாடி 4 பேர் பண்ணாங்கல்ல, அதை நீ ஏன் பண்ணல அப்படின்னு கேட்கறது மேல எந்த இதுவும் கிடையாது. அப்படி கேட்கிற போது வந்து மிகப்பெரிய அயோக்கியத்தனம் நான் நினைக்கிறேன். அது போக ஒருவேளை 999 பேர் 1000த்துல விஜய் சேதுபதி பக்கம் நிக்கிறாங்கன்னா சந்தோஷமா நான் அந்த மீதி ஒரு ஆளா இருக்கிறதுக்கு நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இது சுத்தமா ரொம்ப ரொம்ப ஒரு தப்பான செயல் அவர் பண்ணது. ரொம்ப ரொம்ப மோசமான செயல். எஸ்பெஷலி இதுதான் ஃபர்ஸ்ட் எபிசோட். நீங்க அட்ரஸ் பண்ண போறீங்க அவங்கள, நீங்க தான் கான்ஃபிடன்ஸ் கொடுக்கணும் அவங்களுக்கு. எப்படி இந்த ஷோ வந்து நான் எந்த மாதிரி ஹோஸ்ட் பண்ண போறேன் அப்படிங்கிறத. விஜய் பார்வதி இந்த வாரம் பூரா என்ன பண்ணாங்களோ அதைத்தான் ஹோஸ்ட் பண்ண மாதிரி இருந்துச்சு. என்னன்னா எல்லா இடத்துலயும் என்ன நடக்குதோ இப்ப எல்லா இடத்துலயும் நான் ஸ்கோர் பண்றது மட்டும் தான் எனக்கு முதல் என்னோட மைண்ட்ல இருக்கணும் அப்படிங்கிறது மாதிரி. ஏன்னா எல்லாரும் பேசும்போதுங்க ஏதோ ஒண்ணு உள்ள பூந்து அதை உடச்சு விடுறது, அது கவுண்டர் கொடுக்கறது. இது நீங்க ஸ்கோர் பண்ற ஷோ இல்ல, நீங்க வழி நடத்துற ஆளு. நீங்க இந்த வழி நடத்துறதுக்கு நடுவுல நீங்க ஒரு பஞ்சு சொல்லும் போது
அங்க ஸ்கோர் பண்ணலாம் நீங்க. ஆனா மொத்த இடத்துலயுமே சும்மா ஒரு சின்ன எக்ஸாம்பிளுக்கு பிரவீன் காந்தி வந்து இது பண்ணாரு, கிளாப்பை திருப்பி அடிச்சாரு. சார் நீங்களே கிளாப்பை தப்பா அடிக்கலாமா, கிளாப்பை சரியா அடிங்க அப்படின்னு அதாவது திருப்பி வச்சிருங்க அப்படின்னு சொல்றது. இப்ப அந்த இடத்துல அது தேவையே கிடையாது. அந்த டாஸ்க் வந்து கிளாப்பை யார் சரியா அடிக்கிறாங்கன்ற டாஸ்க் கிடையாது. அது போக அரோரா கிட்ட அவர் பேசினதும் பயங்கர ரூடா தான் இருந்துச்சு. அண்ட் இப்போ அரோரா வந்து கிட்டத்தட்ட அரோரா அதுக்கப்புறம் வந்து அழுது இருக்குல்ல, அழுது வந்து நிறைய பேருக்கு என்ன இவ்வளவு உடஞ்சிட்டாங்க இவ்வளவு சீக்கிரத்துல அப்படின்னு நினைக்கலாம். அதுக்கப்புறம் விஜய் சேதுபதி பேசினதும் சரி, எனக்கு 2வது வாட்டி ஆதிரை கிட்ட அவர் பேசினதும் சரி, நீங்க செஞ்சுட்டு நீங்க அதை அட்மிட் பண்ணிக்காம, நீங்க செஞ்ச தப்பு அதை அட்மிட் பண்ணிக்காம இல்ல உள்ள போனப்ப கூட உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க ஏன் சார் ஒருத்தவங்க எந்திரிச்சு நிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஒருவேளை உங்களுக்கு அது தப்பா இருந்துச்சுன்னா அந்த பாயிண்ட்டை சொல்லி மட்டும் தான் விஜய் சேதுபதி கேள்வி கேட்டிருக்கணும்னு நான் நினைக்கிறேன். அண்ட் இன்னொரு விஷயம், ஒருவேளை ஆதிரையோட ஆட்டிடியூடோ இல்ல அவங்க சொன்ன விஷயங்களோ உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா அதை நேரடியா சொல்லணும். ஏன்னா அதை தான் அவர் அட்வைஸ் பண்ணாரு இந்த ஷோ முழுக்க. உங்களுக்கு யார்ட்டையாவது ஒன்று உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா அதை நேரடியா சொல்லுங்க சார், அந்த பாயிண்ட் அட்ரஸ் பண்ணுங்க சார், இல்லைன்னா உங்களுக்கு அவங்கள பார்த்து பயந்துட்டீங்கன்னு அர்த்தம் அப்படின்னு. ஒருவேளை இவரு மேக்கர்ஸ் சொன்னதுக்காக மேக்கர்ஸா அவங்க திட்டினாங்க, மேக்கர்ஸா அவங்க கேள்வி கேட்டாங்க அப்படிங்கிறதுக்காக இவர் வந்து அதுக்காக ஒரு சைடு எடுத்து டைரக்டா அதை சொல்ல முடியாம ஒருவேளை இதை யூஸ் பண்ணிக்கிட்டு அவங்களை இப்படி சொன்னாங்க அப்படின்னா அதுக்கு அவ்வளவு விசுவாசமா தனக்கு எலும்பு துண்டு போடுற ஆட்களுக்கு விசுவாசமா இருக்கணும்னு நினைக்கிறாங்கன்னா அதுக்கு அவங்க ஏதாவது ஒன்று போட்டுக்கிட்டோம், அதுக்கு நம்ம எதுவும் பண்ண முடியாது. ஆடியன்ஸை கொண்டு இது பண்ண முடியாது. என்னுடைய வார்த்தைகள் கடுமையா இருந்தால் அதுக்கு ஒரு செயல் தான் காரணம். இன் ஜென்ரலா ஒரு பொண்ணுகிட்ட பேசுறதுக்கு இன் ஜென்ரலா நீங்க ஒரு நடந்துக்கிற விதம்னு ஒண்ணு இருக்கு, ஒரு முறைன்னு ஒண்ணு இருக்கு. நீங்க வேணும்னே நான் கன்ஃபார்மா சொல்றேன், அதே இடத்துல இதே ஆட்டிடியூட்ல ஒரு ஆண் பண்ணும்போது ரொம்ப சாதாரணமா தெரிஞ்சுக்கும் உங்களுக்கு. ஆனா இது இவங்க பண்ணும்போது இவங்களுக்கு அப்படி தெரியுது. அண்ட் இன்னொன்னு நான் சொல்றேன், ஆதிரை பண்ணதுல எனக்கு எந்த இதுவும் ஆக்சுவலா அந்த மாஸ்க் போட்ட விஷயத்துலயே சொல்றேன், எனக்கு அந்த இடத்துல ஒரு மாற்று கருத்தா இருந்துச்சு. என்னன்னா ஆதிரை மாஸ்கை போட்டுக்கிட்டே அதை பேசியிருக்கலாம். ஆதிரை சொன்ன பாயிண்ட்ஸ்ல எனக்கு எந்த தப்பும் தெரியல. இவர பேர் என்ன கலையரசன் அவங்க எடுத்தது வந்து தப்புன்னு சொன்னதோ, பிரவீன் காந்தி வந்து பிரவீன் காந்தின்றேன் திவாகரை வந்து எடுத்தது இப்படி பண்ணது வெளியே ஒரு தப்பான பிரசிடென்ட் செட் ஆகுன்றதால அவங்க இந்த ஷோக்கு இருக்க வேணாம்னு நினைக்கிறேன்னு அவங்க சொன்னது சரிதான். இன்னொன்னு, ஒருவேளை இதுக்கு முன்னாடி இது நடந்திருக்கு, நாமினேஷன்ஸ்ல வந்து சரியா இல்லை அப்படின்னா காரணம் வேலிடா இல்லை அப்படின்னா அவங்களே வந்து இந்த காரணம் வேலிட் கிடையாது வேற காரணம் சொல்லுங்கன்னு சொல்லியிருக்காங்க இதுக்கு முன்னாடி. ஸோ ஒருவேளை அது தப்பான காரணமா இருந்தால் அவங்க சொல்லியிருப்பாங்க மேக்கர்ஸே. அவங்க அதை சொல்லலைன்றப்போ இது அக்செப்டபிளான காரணம் தான், அதாவது அவங்களுடைய கருத்து அது, அதுக்கான ரெப்ளிகேஷன்ஸ் அவங்க ஃபேஸ் பண்ணிக்கிட்டோம். அதே மாதிரி அந்த இந்த டாஸ்க்லயும் சரி, அந்த 13 பேர்ல அந்த டாஸ்க் பண்ண எல்லாத்துலயுமே 2 லெவல் தாண்டி முடிச்சு வந்து ஃபைனல்ஸ்ல வந்து ஃபைனல் ரவுண்ட் வரைக்கும் வந்து அவங்க நான் வந்து அவங்க கேட்கிற கேள்வி அதுதான், 2 ரவுண்ட் தாண்டி வந்து ஃபைனல் ரவுண்ட் வரைக்கும் வந்து நான் இதை போட்டுக்கிட்டு இருக்கணும். அங்க ஜெயிச்சவனுக்கு வந்து எந்த ரெப்ளிகேஷனுமே கிடையாது, அவன் சாக்ரிஃபைஸ் பண்ணி தான் இந்த சாக்ரிஃபைஸை பண்ணி எனக்கு அந்த கேப்டன்சி வேணும் அப்படிங்கிறது அந்த டாஸ்க். ஸோ ஜெயிச்ச ஆளுக்கு எந்த சாக்ரிஃபைஸும் கிடையாது, மீதி இருக்கிற 13 பேர் மற்றவங்க யாருக்குமே கிடையாது. ஆனா ஃபைனல் ரவுண்ட் வரைக்கும் வந்து இந்த 2 பேருக்கு தான் இதுன்றது ரூல்ஸ். அது வந்து இதுவே தப்பா இருக்கு அப்படின்னு அவங்க சொன்னாங்க. அது அவங்களுடைய கன்சர்ன், அது அவங்களுடைய கருத்து. அந்த கருத்துல எனக்கு உடன்பாடு இருக்கு. ஆனா மாஸ்க் கழட்டி வைக்காம அதை அவங்க சொல்லியிருக்கலாம், ஏன்னா இதுக்கு உடன்பட்டு தான், அவங்களுடைய ரூல்ஸ்க்கு உடன்பட்டு, அவங்க உள்ள வைக்கிற இன் ஹவுஸ் ரூல்ஸ்க்கு உடன்பட்டு தான் நீங்க உள்ள வந்திருக்கீங்க. ஸோ மாஸ்கை போட்டுக்கிட்டே அவங்க அதை சொல்லியிருக்கலாம். விஜய் சேதுபதி அதை அட்ரஸ் பண்ணியிருக்கலாம். அப்படி எப்படி வந்து தண்ணி விஷயத்தை அவர் அட்ரஸ் பண்ணார்ல, நீங்க யாராவது ஒருத்தங்க இருக்கணும்னு கட்டாயம் கிடையாது, ஆனா தூங்காம ஒருத்தர் போய் உட்கார்ந்துட்டு இருந்திருக்கலாம்ல, உங்களுக்கு தானே தண்ணி யூஸ் பண்றீங்கன்றத விலாவரியா விளக்குனார்ல, அந்த மாதிரி அவங்க பண்ணியிருக்கலாம். எனக்கு தெரிஞ்சு அவங்க சொன்ன முதல் விஷயம் அவர் செஞ்சது தப்பு. 2வது விஷயம் அவங்க சொன்ன ஓகேல ஒரு ட்ரிகர் ஆயிட்டாப்ல, அப்படி ட்ரிகர் ஆகி அவர் இப்படி பேசினாப்லன்றதுதான் அந்த இருந்து இது. எனக்கு அதுல சுத்தமா உடன்பாடு கிடையாது. அது இந்த ஷோக்கு இத்தனை 9 சீசன்ல கமல்ஹாசன் இருந்த வரைக்கும் கமல்ஹாசன் 100 விமர்சனம் இருக்கு நானே வச்சிருக்கேன். ஆனா கண்டிப்பா இந்த தரத்துக்கு இந்த ஷோவை கொண்டு போறது இருக்குல்ல. அப்புறம் இன்னொன்னு, திவாகர் மாதிரி அவர் பண்ணி காட்டுறாரு, இமிட்டேட் பண்ணி காட்டுறாரு. நீங்க எப்படி நடந்துக்கிறீங்களோ அதை பொறுத்தான் எதிர்ல இருக்கிறவங்க உங்களை மதிப்பாங்க, அந்த ஷோல இருக்கிற மற்ற கண்டஸ்டன்ஸ் எல்லாருமே உங்களை மதிப்பாங்க. நீங்க திவாகர் மாதிரிலாம் உட்காந்து கமல் என்னைக்காவது யாராவது இமிட்டேட் பண்ணியிருக்காரு, அப்புறம் நீங்க வெளியே என்னெல்லாம் பேச சொல்லிருக்கீங்கன்னு நான் பார்த்தேன் அப்படின்னு திவாகரை சொல்றாரு. அவரு இப்ப கமல் என்னைக்காவது ஒரு நாள் இதுக்கு வெளியே நீங்க என்ன பேசிருக்கீங்கன்றதை பொறுத்து பேசியிருக்காரா? ஏன்னா அவங்க இந்த ஷோக்கு வந்திருக்காங்க, நீங்க என்ன பொறுத்தபடி கண்டஸ்டன்ஸ், அவ்வளவுதான். அப்படிதான் அந்த லெவலில் தான் வச்சுப்பாரு. அப்ப அதனாலதான் அவங்களுக்கும் கமல் மேல மரியாதை இருந்துச்சு. கமல் சொல்ற தப்பாவே இருந்தாலும் பின்னாடி போய் தான் அழுவாங்களே ஒழிய அங்க சொல்ல மாட்டாங்க. அந்த ஷோ ஹோஸ்ட் மேல, இந்த ஷோ நடத்துறப்போ அந்த ஹோஸ்ட் மேல மரியாதை இருக்கணும் அவங்களுக்கு, அந்த மாதிரி இந்த ஹோஸ்ட் நடந்துக்கும். எனக்கு அதை மிஸ் பண்றதான் தோணுது. இவர் திவாகர் மாதிரி பண்ணிக்காரு, திவாகரே வேற யார் மாதிரியோ பண்ணிக்காட்டி தான் ஃபேமஸ். இந்த இதுல வரும்ல, வடிவேல் பாலாஜி வடிவேல் டூப்பு, நீ வந்து வடிவேல் பாலாஜி டூப்பான்னு வரலாம், அந்த மாதிரிதான் இருந்துச்சு. இப்ப அவர் அதை எப்படி உள்ள இனிமே பண்ணிக்குவாருன்றதும் எனக்கு ஒரு அது வேற இதுவா இருக்கு.
திவாகர் வந்து உள்ள போயிட்டு பாத்தீங்களா அவரே இந்த மாதிரி தான் நடிச்சு காட்டினாரு அப்படின்னு அதை வச்சு ஒரு நான் தான் வந்து கலைத்தாயோட தர்பூசணி வாரிசு தர்பூசணி அவதாரம் அப்படின்னு இதுக்கப்புறம் சொல்லிட்டு இருப்பாப்ல ஃபுல்லா. ஸோ எனக்கு இன் ஜென்ரலா இது ஒரு மொத்தத்தில் எதுவும் தோணுச்சு. ஆனா தண்ணி விஷயத்துக்கும் இன்னொரு விஷயத்துக்கும் அவர் ரொம்ப அழகா பேசினாப்ல. சொல்யூஷன் ஓரியன்டா இது இப்படி பண்ணியிருந்துருக்கோம் நீங்க அப்படின்னு இதுதான் பண்ணணும். வழிநடத்துறது தான் ஒரு ஹோஸ்டோட வேலையை ஒழிய எல்லாரையும் ரோஸ்ட் பண்றதோ இல்ல திட்டுறதோ இல்ல எல்லாரையும் ஸ்னாப் பண்றதோ நீ உட்காரு நீ எந்திரி நீ சுத்தோடாதீங்க அப்படின்னா அவங்க சுத்துறது மாதிரி நீங்க கேள்வி கேட்கக்கூடாது. அவங்கள அந்த அளவுக்கு நீங்க வச்சிருக்கணும். கமல் அவ்வளவு ஸ்ட்ரிக்டா இருந்ததுனாலும் எதிரில் இருக்கிறவங்களும் அவங்களோட ரெஸ்பான்சஸ்ல ரொம்ப கிறிஸ்பா இருந்தாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். இதுதான் என்னுடைய கருத்து. மகிழ்ச்சி. தேங்க்ஸ் ப்ரோ. தேங்க்ஸ். பாலாஜி ப்ரோ சொல்லுங்க. இன்னைக்கு எபிசோட்ல நான் மெயினாக இந்த விஷயம் ஃபர்ஸ்ட் பேசின விஷயம். இது என்னோட கருத்து. நான் இதை எப்படி பார்க்குறேன்னு தான் சொல்கிறேன். இப்போ வந்து ஆதிரை வந்து உட்காந்து பேசினாங்க, அந்த இதை வந்து எந்திரிச்சு பேசுங்கன்னு சொன்னாருன்றத விட அவர் பேசும்போது ஒரு விஷயம் சொன்னார். எனக்கு உட்காந்து பேசுறதுலையோ நின்றுட்டு பேசுறதுலையோ எந்தவித இதுவும் இல்லை. ஏன்னா இதுக்கு முன்னாடி போன சீசன்ல பல பேர் எழுந்து நின்று பேசும்போது நான் செட்லையும் பார்த்துருக்கேன், நம்ம இது எபிசோட்ல பார்க்கும்போதும் சரி அவர் என்ன சொல்லியிருக்காரு, நீங்க உட்கார்ந்து பேசுங்க அப்படின்னு பல தடவை சொல்லியிருக்காரு. இன்னைக்கு அவர் சொல்லும் போது சொல்லிட்டு அவர் என்ன காரணம்ன்றதையும் சொல்றாரு. ஒரு கண்டினியூட்டியை நீங்க பிரேக் பண்றீங்க. எல்லாரும் கண்டினியூஸா ஒரு விஷயம் பண்ணிட்டு வரும்போது அதை பிரேக் பண்ணி அது இல்ல நீங்க பண்ணாதீங்க நான் இதை பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அது ஆதிரியோட தாட்டா இருக்கலாம். ஓகே, அதை வேற மாதிரி அட்ரஸ் பண்ணிருக்கலாம் அப்படின்றதெல்லாம் தாண்டி எல்லாரும் ஒரு யூனிஃபார்மா ஒரு விஷயம் பண்ணும்போது அதை பிரேக் பண்ணி நீங்க பண்ணணும்னு நினைக்கிறீங்க. அதுக்கு கேள்வி கேட்டா ஒரு ஆட்டிடியூடா பதில் சொல்றீங்க அப்படின்றதுதான். இது வந்து அந்த ஆட்டிடியூடா பதில் சொல்றதுன்றது வந்து இன்னைக்கு சொன்னது மட்டும் இல்லை, இதுக்கு முன்னாடி நடந்த விஷயங்கள், அந்த இந்த வாரம் நடந்த விஷயங்கள்ல அவங்க சில இடத்துல பதில் சொன்னது, பிக் பாஸ்க்கு ரெஸ்பாண்ட் பண்ணது எல்லாத்தையும் வச்சுதான் வந்து அவர் வந்து அந்த பதில சொல்லியிருக்காரு. அவருக்கு வந்து அவங்க உட்கார்ந்து பேசுறதுலையோ நின்றுட்டு பேசுறதுலையோ எந்த இத என்ன சொல்றது, அவருக்கு வந்து அதுல ஒரு கஷ்டம் எதுவும் இல்லை. அவர் சொன்ன விஷயம் எல்லாரும் பண்ணிட்டு வர விஷயத்த நீங்க பிரேக் பண்ணி நீங்க வேற ஒரு விஷயம் பண்றீங்க அப்படின்றதுதான் அவர் அந்த பாயிண்டா எடுத்து வச்சாரு. அப்படிதான் நான் அதை புரிஞ்சுக்கிட்டேன். ஸோ அது ஃபர்ஸ்ட் ஒன்று. அண்ட் திவாகரோட விஷயம் வந்து இவர் சொன்னார்ல, தோழராக சொன்ன மாதிரி அவர் அதை இமிட்டேட் பண்ணி காமிச்சாரு. அது நான் என்னை பொறுத்த வரைக்கும் அது அவரோட சீனை இவர் பண்ணதை இவர் திருப்பி இமிட்டேட் பண்ணாரோ அப்படின்றது தான் எனக்கு தோணுச்சு. அது தப்பா இருக்கலாம், எனக்கு தெரியல. ஆனா அது இல்லாம அவரை இமிட்டேட் பண்ணி காமிக்கணும்னு நினைச்சிருந்தாருன்னா அது தப்பான விஷயம். ஆனா என்னை பொறுத்த வரைக்கும் அது அவர் பண்ண சீனை திவாகர் பண்ணியிருக்காரு, அதை இவர் திருப்பியும் பண்ணி காமிச்சிருக்காரு அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு இருந்தது. அண்ட் ஓவராலா வந்து எனக்கு வந்து இன்னைக்கு எபிசோடு வந்து பெருசாக சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை. எந்த ப்ராப்ளத்தையுமே வந்து ரொம்ப கிறிஸ்பா இதுதான் விஷயம், இந்த தப்பு நடந்தது அப்படின்றத டைரக்டா அடிச்சு சொல்லாத மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருந்தது. என்னை பொறுத்த வரைக்கும் நீங்க வந்து கரெக்டு, போஸ்ட் வந்து வழி நடத்துறவருன்றது தான் கரெக்டு. கமல் சார் வேற மாதிரி டீல் பண்ணியிருப்பாரு. பட் இந்த மாதிரி கண்டஸ்டன்ஸ்க்கு ரோஸ்ட் பண்ணாதான் அடுத்த வீக் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டா போகும் அப்படின்ற பாயிண்ட்ல எதிர்பார்த்த அளவுக்கு வந்து விஷயங்களை அவர் கொண்டு போய் சேர்க்கல இன்னைக்கு எபிசோட்ல அப்படின்றது தான் எனக்கு வருத்தம். ஓகே, தேங்க்ஸ் பாலாஜி ப்ரோ. தருண் பேசுங்க. நீங்க தான் ஹேண்ட் ரைஸ் பண்ணிருந்தீங்க அடுத்து. ஆக்சுவலாக எனக்கு தோழர் ஆதிரி சொன்னதில் வந்து எனக்கு உடன்பாடு கிடையாது. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இவங்க ஆதிரியோட ஆட்டிடியூடு இந்த வீக் ஃபுல்லாகவே ஒரு மாதிரி தான் இருந்தது. எப்படி நான் சொல்ல வரேன்னா, அவங்க வினோத் கிட்ட வாலண்டரியாக போய் ஒரு விஷயத்த கேட்டாங்க. அவர் வினோத் ஒன்று டக்குன்னு ஒன்று சொன்னவொன்னே போனா அப்படின்னு சொல்லிட்டு போயினே இருந்தாங்க. அவங்க சொன்னா மட்டும் அது கரெக்டு, மற்றவங்க அவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு சஜஷன் சொன்னா அவங்க அதை ஏற்றுக்கவே மாட்டாங்க. அதுலேயே திருச்சி அவங்க ஒஸ்ட் ஆட்டிடியூட்னு சொல்லிட்டு. அதே மாதிரி இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒருத்தர் சொன்னார் இல்லைங்களா, இவங்க சொன்னது போது அவர் பாலாஜி சொன்னதும் கரெக்டு. ஆக்சுவலாக அவரை உக்காந்து ஏஞ்சதை பற்றி அவர் எதுவும் சொல்ல வரல. இவங்க இந்த வீக் ஃபுல்லாக பண்ணாங்க பார்த்தீங்களா, இதை வச்சு தான் அவர் அதை பேசியே இருக்காரு. ஆனால் அதை அவர் கிளியராக சொல்லியிருக்கலாம். மேபி நாளைக்கு வருமோ அப்படின்னு எனக்கு தோணுது. நாளைக்கு கன்ஃபார்மாக சொல்லுவார். மாஸ்க் முதல்ல வந்து ஆக்சுவலாக அந்த மாஸ்க் வந்து போடாமல் கைட்டி போட்டதுலேயே ஆக்சுவலாக அதுலேயே அவங்களோட ஆட்டிடியூட் ஃபுல்லாகவே தெரிஞ்சிச்சுங்க. நம்ம வந்து தலையா ஆகிறோமோ இல்லையோ, சரிங்களா, உங்களுக்கு வந்து பிக் பாஸ் ஒரு இது கொடுத்துருக்காரு, நீங்க கண்டினியூஸா அதை போட்டுதான் ஆகணும்னு சொல்லிட்டு சொல்லி தெரிஞ்சுதானே நீங்க போய் போட்டீங்க அந்த மாஸ்க. அப்படி கைட்டே இருந்திருக்கூடாது. அதை போட்டுட்டே இருந்தாவே எனக்கு தெரிஞ்சு விஜய் சேதுபதி இன்னைக்கே அந்த மாஸ்க் கைட்டு சொல்லியிருப்பாரு கன்ஃபார்மா.
100%. நீங்க ஓகே, நீங்க போட்டிருந்தீங்க உங்களை வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தலைவர் பதவி கிடைக்கலன்னு உடனே அவங்களோட ஆட்டிடியூட காட்டாங்க. அந்த இடத்துல கிளியரா தெரிஞ்சிச்சு இவங்க ஒஸ்ட் ஆட்டிடியூட் சொல்லிட்டு. ஒரு சிம்பிள் அது கம்முன்னு போட்டுட்டே இருந்து கேஷுவலா பிரவீன் ராஜ் பண்ணார் பார்த்தீங்களா, போயிட்டு வின் பண்ண போய் ஹேண்ட் ஷேக் கொடுத்துட்டு அப்படியே கேஷுவலா எல்லாருக்கும் கேஷுவலா இருந்தது, அந்த விஷயம் முடிஞ்சிட்டு இருக்கும். ஆனா அதை விட்டுட்டு இவங்க தேவையில்லாம பண்ணாங்க பார்த்தீங்களா, அதுதான் இப்போ ஒரு பெரிய விஷயம். ஆக்சுவலா இது பியூர் அண்ட் பியூர் அவங்களோட ஆட்டிடியூடு தான். அவங்க இதுக்கப்புறமும் எப்படி சர்வே பண்ணுவாங்கன்னு தெரியல. ஏன்னா அவங்க கிளியரா தெரிஞ்சிருச்சு. அதே மாதிரி ஒரு சில சர்க்கிள் டீம் வந்து இவங்களை வந்து ப்ரொடெக்ட் பண்ணனே பாசிட்டிவா பேசிட்டு இருக்காங்க. எனக்கு தோழர் ஆதி கூட எனக்கு என்னவோ ஒரு முதல் நாள்ல இருந்தே அந்த ஆதிரியை வந்து அவரு பார்க்கவே இல்லை. ஆனா அவங்கள பழசை வச்சே அவங்களோட இது ப்ரொமோட் பண்ணி தரோன்னு எனக்கு தோணுச்சு. அதுக்குள்ள அவர் போயிட்டாரு. இப்போ அவர் லைன்ல இல்ல இருந்திருந்தானே அவர் கேட்டிருப்பாங்க கொஸ்டின். இல்ல ப்ரோ, ஏன்னா ஃபர்ஸ்ட் அவரு கேமே இல்ல இல்ல ஒரு சொன்னாரு. நிமிஷம் நான் செய்யோன்னு பேசுறேன். ஆக்சுவலா 100க்கு 90 பேர் வந்து ஆதிரைக்கு சப்போர்ட் பண்றாங்க அப்படி. அவர் இல்லாதப்ப நான் பேசுறேன்னு நினைச்சுக்க வேண்டாம். அவர் வந்தாலும் நான் பேசுவேன். 90 பேருன்றப்ப 100க்கு 90 பேர் ஆதிரைக்கு எகெயின்ஸ்டா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் பேசியிருந்தேன். அதுக்கு அவர் என்ன சொல்றாருன்னா 999 பேர் எதிரா இருந்தாலும் நான் ஒரு ஆள் தனியா நின்னு அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவேன் அப்படின்லாம் சொன்னாரு. சந்தோஷம். அப்பனா பார்த்தா லெட்டிங் எனக்கு வந்து அவர் லெட்டிங் பிஆர் டீம் சப்போர்ட். தான் அவங்க தோணுது. ஆக்சுவலா அவங்களுக்கு சப்போர்ட் பண்ண வேண்டாம் அப்படின்னு நம்ம இன்டென்ஷனு. இப்ப இமாத் பிரதர் சொன்னதை நான் ஐ எம் அக்செப்டிங் இட். ஆக்சுவலி ஆதிரை வந்து உட்கார்ந்து பதில் சொல்றதுக்கான அனைத்து உரிமையும் ஆதிரைக்கு இருக்கிறது. ஆனால் ஆதிரை உண்மையிலேயே அவங்க வந்து விஜய் சேதுபதி அவர்களுக்கு மதிப்பு கொடுக்குறாங்களா அப்படின்னு பார்த்தா இல்ல. ஏன்னா அவங்க மேக்கர்ஸே மதிக்கிறது இல்ல. அப்புறம் எப்படி ஒரு ஹோஸ்ட மதிப்பாங்க? அது வந்து விஜய் சேதுபதி அவர்களுக்கு தெரிந்திருக்கிறது. அதனால்தான் விஜய் சேதுபதி அவர்கள் கடிந்து கொண்டார். அதை விட்டுட்டு அதுதான் சும்மா ப்ரோ. விஜய் அது கூட சேதுபதி ஏன் அதை தெரியுமா, பண்ணாரு அவங்களுக்கு இல்ல. தலைன்னு கொடுக்கலனால அவங்க ஜெயிக்காதனால அந்த அந்த அதே அவங்க ஜெயிச்சிருந்தாங்கன்னா ஏங்க அவங்க எனக்கு இது சொல்லிருக்க எனக்கு ஒரே மாட்டாங்க. ஒரு கொஸ்டினுங்க. நீங்க சொல்ற பாயிண்ட் எனக்கு ஒரே ஒரு கொஸ்டின். இப்ப வந்து அந்த கிளாப் தட்டுற டாஸ்க்ல வந்து கமருதீன் வந்து பார்வதிக்கு தட்டிட்டு திவாகர் பத்தி பேசிட்டு இருந்தாரு. அதனால கமருதீன் மேல கோவப்பட்டு உட்கார வச்சுட்டாரு. கரெக்ட்டா? அதே மாரி இப்ப வந்து இப்ப வந்து நின்னு பதில் சொல்லாததுக்கு பேசுறோம்னா, அத பத்தி தான் பேசணும். வேற ஒரு விஷயம் கோவத்த வச்சுட்டு இத பேசக்கூடாதுல்ல? இல்ல வேற ஒரு இல்ல இது என்ன விஷயம். சி டபுள் அதுதான் ஸ்டாண்டர்ட்? நான் சொன்ன எக்ஸாக்ட்லி பாயிண்ட் வந்து இதுதான் நான் கேட்டேன். அவருக்கு அப்புறம் ஒரே ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் மட்டும் ஒரு செய்யணும். நான் சொன்னது என்னன்னா, ஆதரிக்கு நான் சப்போர்ட் பண்ணுவேன்னு சொல்லல. 999 பேர் விஜய் சேதுபதி பண்ண இந்த விஷயம் சரின்னு சொன்னா கூட, ஏன்னா நான் நீங்க சொன்னதை வச்சு சொல்ல, இன் ஜென்ரலா நிறைய பேர் பார்த்தேன், எல்லாருமே விஜய் சேதுபதி செஞ்சது சரி அப்படின்ற மாதிரி தான் மோஸ்ட் ஆஃப் த டைம்லைன் சொல்றாங்க. நான் அதுக்காக அதை அட்ரஸ் பண்ணேன். மோஸ்ட் ஆஃப் த டைம்ல இந்த எந்திரிச்சு நிக்கிற விஷயத்துல விஜய் சேதுபதி சரி அப்படின்னு 999 பேர் சொன்னா கூட நான் சந்தோஷமா அந்த மீதி இருக்கிற ஒருத்தனா இருக்கேன், விஜய் சேதுபதி செஞ்சது தப்பு அப்படின்னு சொன்னேன். ஆதிரிக்கு சப்போர்ட் பண்றதுக்காக சொல்ல. அப்புறம் அதுக்கு முன்னாடி பேசினவர் சொன்னாரு, அதுக்கும் நான் சொல்லிக்கிறேன். அது வந்து என்னன்னா, ஆதிரை வந்து செஞ்சது நிறைய விஷயங்கள்ல எனக்கு விமர்சனம் இருக்கு, எனக்கு மாற்று கருத்து இருக்கு. நான் என்ன சொன்னேன்னா, நீங்க எப்படி அதான் முடிக்கும் போது நான் சொன்னேன், பார்வதி கிட்டயோ இல்ல மத்தவங்க கிட்டயோ எப்படி இதுதான் உங்களுடைய தண்ணி விஷயத்துல எப்படி சொன்னாரோ அந்த மாதிரி அவங்க என்ன தப்பு செஞ்சாங்களோ அதை சொல்லி எடுத்து சொல்லியிருக்கணும். இந்த விஷயத்துல நீங்க இப்படி செஞ்சிருக்க கூடாது. சண்டை வந்து நீங்க சண்டை போடும்போது கத்துறீங்களே தவிர பாயிண்ட்ஸ் என்னென்னன்றதை எடுத்து வைக்க மாட்டேன்றீங்க அப்படின்னு அது மாதிரியான குறைகள் எடுத்து சொல்லியிருக்கலாம். மாஸ்க் கழட்டி இருக்க வேணாம் அப்படிங்கறதும் நான் தான் சொன்னேன். அதை ஆதிரி பண்ணிருக்க தேவையில்ல அப்படிங்கறதையும் நான் தான் சொன்னேன். ஸோ இல்ல என்னென்ன எனக்கு தப்பு பண்ணாங்களோ அதை தான் அட்ரஸ் பண்ணுமே தவிர நீ அதை பண்ணதை மனசுல வச்சுட்டு நான் இதை பண்ணுவேன் அப்படின்னு பண்றது சரியில்லைன்னு நான் சொன்னேன். இல்ல எனக்கு இதுல ஒரே ஒரு கருத்து தான். அவர் வந்து இந்த உட்கார்ந்து பேசுற விஷயத்துல வந்து அவருக்கு எந்தவித மாறுபட்ட கருத்தோ இல்ல எனக்கு வந்து அதுல கம்ஃபர்டபுள் இல்ல அப்படின்ற பாயிண்ட்டை அவர் கிளாரிஃபை பண்ணிட்டாரு அந்த இடத்துலயே. ஓகே, அது அப்படி கிளாரிஃபை பண்ணும்போது நம்ம அதை எப்படி பாயிண்டா எடுத்து வச்சு பேச முடியும்ன்றது தான் என்னோட பாயிண்ட். அவரோட பாயிண்ட் வந்து ஒரு விஷயம் கண்டினியூஸா நடக்குதுன்றது நீங்க அதை பிரேக் பண்றீங்க அப்படின்றது தான் அவரோட பாயிண்டா அதுல அந்த அவ்வளோ இடத்துல அவர் பெரிய தப்பு கிளாரிஃபை ஒண்ணும் பண்றாரு. இல்லையேங்க. அதுதான் பிரேக் தப்புன்னு பண்ணா சொல்றேன். அது என்னங்க விஜய் சேதுபதி தப்பு? சொன்னதுதான் இல்ல தப்பு. சி எனக்கு 4 பேர் முன்னாடி இல்ல பண்ணாங்க அப்படிங்கறதுக்காக நான் ஏன் 5வது அதை ஃபாலோ பண்ணணும்னு கேட்கறேன். அது எனக்கு அது தேவையில்லையே. அதுக்கான காரணம் இல்ல. அதுதான் இப்போ இது 2 விஷயமா போகுது. ஒண்ணு வந்து அவரோட சுயமரியாதையை பாதிக்குதா அப்படின்றது கேட்கும்போது இல்லைன்றது தான் என்னோட பாயிண்ட். ஆனா இந்த ஷோவை பாதிக்குதா ஆதிரையோட இந்த விஷயம் ஒரு விஷயம் ஒருத்தர் எல்லாம் பண்ணிட்டு போகும்போது இப்போ பிக் பாஸே ஒரு விஷயம் சொல்லும்போது பிக் பாஸ் சொல்றதை எல்லாரும் ஃபாலோ பண்ணிட்டு வராங்கன்ற போது இவங்க மட்டும் அதை பிரேக் பண்றாங்கல்ல, அது இந்த ஷோவை பாதிக்குதான்னு கேட்டா ஆமா பாதிக்குது. அதை தான் அவர் எடுத்து சொல்ல வர்றதுதான் நான் பாக்குறேன். எப்படி அந்த ஷோ பாதிக்குதுன்னு எனக்கு புரியலன்னு அதை சொல்றேன். எடுத்து அப்படி ஒன்றும் சொல்றதுக்கு பாதிக்கப்பட இல்ல இல்ல விஜய் இல்ல ஒரு சேதுபதி நிமிஷம் பண்ற ஆதி இந்த சி கிளவுனரியால தான் ஆதி இந்த ஒரு ஷோ நிமிஷம் ஆதி பாதிக்கப்படல. ஆனா இது இல்ல பாதிக்கப்படுதான்னு கேட்கிறேன். பாலாஜி அதுதான் பாலாஜி அதை எடுத்து சொல்றதுக்கு அவருக்கு இன்னும் நேரம் நிறைய இருக்கு.
மற்றவங்கள்ட்டனா டைரெக்டாக பாயிண்ட் டு பாயிண்ட் பேசுகிறவர் அந்த பாயிண்ட் டைரெக்டாக கேட்கலாமே. டைரெக்டாக கேட்டு டைரெக்டாக பேசி டைரெக்டாக அந்த பாயிண்ட் வாங்கலாம். ஸோ பிரேக் பண்ணுறதுக்கு நீங்கள் உட்காந்துட்டு பதில் சொல்கிறது தப்புங்கிற மாதிரி வந்து அதை வந்து இது பண்ணுறது வந்து இட்ஸ் ராங். இந்த எபிசோட் நீங்கள் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட். ஓகே, பட் அடுத்த வருஷம் இந்த சீசன் பார்க்காதவன் அடுத்த சீசன் பார்க்கும்போது இதை மட்டும் மீட்டர்லாம் போட்டான்னு வச்சுக்கோங்களேன், மைண்டே மாறிடும். இமாத் ப்ரோ இல்ல சி நான் அதுக்கும் சொல்றேன். அது முதல்ல ஆரம்பிச்சது வந்து ஆதிரை தான் ஆரம்பிச்சாங்க. எனக்கு ஆதிரை வந்து பேசுற நிறைய விஷயங்கள்ல உடன்பாடு இருக்கு. ஆனா நான் ஆதிரையோட உடன்படாத ஒரே ஒரு விஷயம் வந்து வெளியில ஃபர்ஸ்ட் நடக்கிற ஆஃப் ஆல் நாங்கள் என்னமோ விஷயங்கள் ஆதிரைக்கு வந்து சப்போர்ட்டர் மாதிரி பேசாதீங்க. நான் அந்த இடத்துல இல்ல ஆதிரை இல்லை சி இல்லை அந்த இடத்துல ஆதிரைன்னு கிடையாது. நான் ஒரே நிமிஷம் சொல்றது கேளுங்க. அந்த இடத்துல ஆதிரைன்னு இல்லை, அந்த இடத்துல அப்சராவோ இல்லை வியானாவோ யாரா இருந்தாலுமே அந்த இடத்துல அப்படி தான் பேசுவேன். ஏன்னா இந்த இடத்துல நான் வந்து ஒரு ஒரு இதை வந்து ஒரு விஷயமா பார்க்குறேன். அந்த 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 அவங்கள சம்மந்தப்படுத்தி நான் பார்க்கல. உட்காந்து பதில் இல்ல சொல்றதுல எந்த விதமான நான் தப்பும் வந்து கிடையாது. இல்ல இல்ல இது எப்படி போகுதுன்னா விஜய் சேதுபதி அவரோட சுயமரியாதையை பாதிக்குதா அவங்க உட்கார்ந்து சொன்னது அப்படின்றதா, இல்ல வந்து அவங்க வந்து பண்ற விஷயங்கள் வந்து இந்த ஷோவை பாதிக்குதா அப்படின்ற பாயிண்ட்ல பார்க்கும்போது எனக்கு ரெண்டாவது தான் அவர் சொல்ல வந்த விஷயம் ரெண்டாவது விஷயம் தான்றது எனக்கு வந்து அதுல தெரியுது. எனக்கு வந்து அவருக்கு முதல் விஷயத்துல ஏன்னா அதுக்கான கிளாரிட்டி அவர் கொடுத்துட்டாரு. எனக்கு நீங்க உட்கார்ந்து பேசுறதுலயோ இல்ல நின்னுட்டு பேசுறதுலயோ எந்தவித பிரச்சனையும் இல்ல. இது அவர் முன்னாடி சீசன்லயும் இதை சொல்லியிருக்கிறத நம்ம பார்த்திருக்கோம். சொல்லாம இல்ல. நீங்க இதுக்கு முன்னாடி சீசன்ல வீக்கெண்ட் எபிசோட்ல போய் பாத்தீங்கன்னா எழுந்து நின்று பேசும்போது அவர் சொல்லியிருக்காரு, நீங்க நின்றுட்டு எல்லாம் பேச வேண்டாம், உட்கார்ந்து பேசுங்க அப்படின்ற பாயிண்ட அவர் சொல்லியிருக்காரு. ஸோ அப்படி இருக்கும்போது அவருக்கு இந்த விஷயத்துல பிரச்சனை இல்லை. அவருக்கான பிரச்சனை வந்து அவங்க அஹ், அந்த ஒரு கண்டினியூட்டியை வந்து பிரேக் பண்றாங்க அப்படின்றது. அது ஒவ்வொருத்தரோட கருத்து. இப்ப கண்டினியூட்டியை பிரேக் பண்றது எனக்கு வந்து அது சரியா படல. இப்போ இமாத் உங்களுக்கு வந்து அது கரெக்டா படலாம். இல்ல இவர் தோழர் ஹரிக்கு வந்து அது நோ வந்து நோ ஓகே நோ 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 டிஃபரெண்டா நோ நோ இருக்கு, நோ 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 கரெக்டா நோ நோ படல. நோ நீங்க வேற இடத்துக்கு கொண்டு இல்ல இல்ல போறீங்க. இல்ல இல்ல பாலாஜி, நீங்க வேற இடத்துக்கு கொண்டு போறீங்க. நீங்க நீங்க நல்லா இல்ல நான் யோசிச்சுக்கோங்க. சொல்றது வந்து இந்த கண்டினியூட்டியை வந்து பிரேக் பண்றதுக்கு விதமான அதுக்கு வேற எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்து வேற ஒரு இடத்துல இந்த பாயிண்ட கொண்டு வந்திருக்கலாம். புரியுதா? இந்த எந்திரிச்சு நின்னு ஏன்னா பேர் நீங்க சொல்ற முதல்ல இருந்து இடத்துல பண்ணிட்டு இல்ல இருங்க. நான் என்ன சொல்றேன்னா, அவர் யூஸ் பண்ண அந்த அந்த யூஸ் பண்ண இடம் இருக்குல்ல, அது தப்புங்கிறேன். அவரு இந்த இடத்துல அதை யூஸ் பண்ணிடக்கூடாது. அதுக்கப்புறம் யூ இல்ல ஹேவ் அதுக்கான ஃபுல் கிளாரிட்டி தான் எபிசோட்ஸ். அவர் நோ 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 கொடுத்துட்டாரு. அது இங்க பாருங்க, நான் இப்ப கூட சொல்றேனே, விஜய் சேதுபதிக்கு வந்து வந்து மரியாதை தரணும், உட்கார்ந்து